ரோமர் 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். For as many as are led by the Spirit of God, they are the sons of God. அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். Loving Lord, we thank thee graciously. வாசிக்கப்பட்ட வேத பகுதியை உம்முடைய அன்பின் கரத்திலே வைக்கிறோம். We commit the portion that we read into thy loving hands, O Lord. இந்த வசனத்தை கொண்டு முதல் ஆராதனையிலே நீ நடப்பித்த உம்முடைய கிரியைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank thee for the wonderful works that thou hast done in the first service through this verse. ஆண்டவரே, இந்த ஆராதனையும் நான் உம்மை நடத்தலுக்கே நான் ஒப்பு கொடுக்கிறேன். Lord, I surrender that thou should lead us in this. ஆவியானவர் எதை நடத்த சித்தமா இருக்கிறீரோ அதை நடத்தும். May the Spirit of God lead according to his desire. உம்முடைய திருக்கரத்திலே என்னையும் சபையும் ஒப்பு கொடுக்கிறேன். I commit myself and the church into thy hands, O Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus, my Father. ஆமென். கடந்த 3 வாரங்களாக ஆண்டவருடைய கிருபையினாலே ஆவியினாலே ஆகிற காரியங்கள் என்ன என்பதை தேவ கிருபையினாலே நாம் விளக்கமாக நாம் கவனித்தோம். For the past 3 weeks, we meditated on what God would do through the Spirit. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலேயே ஆகும் என்ற தலைப்பிலே ஆவியானவரால் என்ன காரியங்கள் செய்ய முடியும், அவர் செய்கிறார் என்பதை நாம் கவனித்தோம். We meditated on what the Spirit would do, not by might, not by power, but by my Spirit. உங்களில் அநேகருக்கும் அது பிரயோஜனமாக இருந்தது என்பதை நான் அறிவேன். I know that it had been useful to most of you. ஆவியினாலே தேவன் வெளிப்படுத்தலை தருகிறார். Through the Spirit, God gives us revelation. ஆவியினாலே தேவன் ஐக்கியத்தை தருகிறார். Through the Spirit, God gives us fellowship. ஆவியினாலே தேவன் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். Through the Spirit, God transforms us. 3 தலைப்பிலே நான் உங்களோடு பேசியிருக்கிறேன். 3 headings I spoke to you. நான் இந்த வார செய்திக்காக அங்கே உட்கார்ந்திருந்த பொழுது மறுபடியும் ஆவியானவர் சபையிலே செய்ய வேண்டிய கிரியைகளை தேவன் திரும்பவும் எனக்கு அதிகமாய் வெளிப்படுத்தி கொடுத்து, உன்னுடைய சபையிலேயும் உன்னுடைய குடும்பத்திலேயும் உன்னுடைய தனி வாழ்க்கையிலேயும் இந்த ஆவியானவருடைய கிரியை நிறைவேறுவதற்காக நீ ஜெபம் பண்ணு என்று கர்த்தர் நடத்தினதை நான் உணர்ந்தேன். I realized that the Lord led me saying as to what the Spirit would do to you, to your church, as well as to your family. அதற்காக நான் ஆண்டவரிடம் என்னை ஒப்பு கொடுத்தேன். It is for that I offered myself to the Lord. நான் அதிகமாக ஜெபித்தேன். I prayed exceedingly to my God. கர்த்தர் இதிலிருந்து ஒரு பெரிய செய்தியை ஆயத்தப்படுத்தும்படி எனக்கு உதவி செய்தார். And the Lord helped me to prepare a great message on this. இன்றைய காலையிலே அதை ஆயத்தத்தோடு நான் அந்த செய்தியை கொடுக்கும்படியாக இங்கே வந்தேன். This morning I came with preparation to give the same message. ஆனால் செய்திக்குள்ளே போக முடியாதபடி ஆவியானவர் ஒரு வித்தியாசமான ஆளுகையை காலை ஆராதனை நடப்பித்ததை நான் உணர்ந்தேன். But before entering that message, I found that the Spirit led me through a different sort of worship. ஆவியானவரே சபை நடத்துகிறதை நான் உணர்ந்தேன். I realized it was the Spirit who was leading the church. மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்திலே நான் காதறுகிறேன். Once again I cry in the presence of God. நம்மை தம்முடைய ஆவியினாலே நடத்துவாராக. May the Lord God lead us through Spirit. இங்கே நான் வாசிக்கிறோம், Here we read, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். For as many as are led by the Spirit of God, they are the sons of God. நன்றாய் கவனியுங்கள். Observe me carefully. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமன் நிருபத்திலே Saint Paul in ரட்சிப்பை குறித்து மிக தெளிவாக எழுதுகிறார். he speaks clearly regarding salvation. ஆனால் தேவன் நம்மை ரட்சித்தார். It's God who saved us. தேவன் நம்மை அபிஷேகித்தார். It's God who anointed us. தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார். It's God who made a covenant with us. அதோடு நம்மை ஆண்டவர் விட்டு விடுகிறது இல்லை. And the Lord never spares us with that. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய பிள்ளைகளை
நடத்த விரும்புகிறார். The Lord desires to lead His child each and every day. இந்த தேவ நடத்துதலை அறிந்து And knowing இந்த about- தேவ ஆவியினால் ஒரு மனுஷன் நடத்தப்படுவானானால் அவன் யாராய் இருப்பான் என்று கேட்டால் தேவனுடைய புத்திரராய் இருப்பார். And if a man is led by the Spirit of God, what would he be? He would be the Son of God. அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார். And those who accept the Lord God, they are the sons of God. பிள்ளைகள் வேறு, புத்திரர்கள் வேறு. Children are different, sons are different. புத்திரர் என்று சொல்லுகிறவர்கள் சுதந்திரவாளிகள். Sons are the inheritors. உங்களுக்கு விளங்கும்படியாக நான் சொல்லுகிறேன். Or to make it clear, I tell you, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை glory be to உண்டாவதாக. the name of God. நம்ம எல்லாருக்கும் ஆபிரகாமை நன்றாக தெரியும். We know pretty well about Abraham. ஆபிரகாம், நீங்கள் உங்களை பார்த்து கேட்டால் ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு கேட்டா If you இங்க ask, எல்லாரும் ஒரே குரல்ல சொல்லுவீங்க, எத்தனை பிள்ளை? how many children Abraham Huh? had? ஆபிரகாமுக்கு 8 பிள்ளைங்க இருக்காங்க. Abraham had 8 children. ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவி தெரியுமா? You know how many wives Abraham had? 3 மனைவி. He had 3 wives. சாராள், Sarah, ஆகார், Hagar, கேத்தூராள். and Keturah. நீங்கள் ஆதியாம புஸ்தகம் If you go to Genesis, உங்களுக்கு சந்தேகமா இருந்தால் if you have any doubt, ஆதியாம புஸ்தகம் Genesis, the book of Genesis, 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் chapter 25, verse 1. விவாகம் பண்ணியிருந்தான். விவாகம் பண்ணியிருந்தான். Abraham, கேத்தூராள் என்னும் ஒரு பெண்ணையும் விவாகம் பண்ணியிருந்தான். Abraham took a wife. அவள் அவனுக்கு சிம்ரானையும் முதலாவது சிம்ரான், யக்ஷானையும் யக்ஷான், மேதானையும் மேதான், மீதியானையும் மீதியான், இஸ்பாக்கையும் இஸ்பாக். சூவாகையும் எத்தனை பெற்றாள். பிள்ளைங்க? 6 பிள்ளைங்க. 6 children. ஆகார்ட்ட பிறந்த இஸ்மவேல் 1 7, The child of Hagar. சாராட்ட பிறந்த ஈசாக்கு 1 8. And another son born to Isaac. 8 பிள்ளைகள் அவனுக்கு இருந்தாலும் Though he had 8 children, நீங்க ஒரு கல்யாண வீட்டில் வந்திருக்காங்க எல்லாரும், they have come to the wedding house. அவங்கள போய் கேட்டு பாருங்க, யக்ஷான் உங்க அப்பா பேர் என்னடான்னு கேட்டா If you ask his ஆபிரகாம் அப்படின்னு சொல்வார். father, he would say. சிம்ரான போய் உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டா, If you would ask Zimran about his father's name, ஆனா ஆபிரகாம்கிட்ட போய் உனக்கு எத்தனை பிள்ளைன்னு கேட்டா ஒண்ணே ஒண்ணுன்னு. if he ask Abraham, he'll say he had only one son. பிள்ளைகள் 8, Children are 8, புத்திரன் ஒருத்தன். but son only one. நீங்க கீழே வாசித்தீங்கன்னா If you read below, 6ஆம் அதிகாரத்தில் in the 6th, ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். அப்ப அந்த 7 பேரும் குமாரன் இல்லையா? what about the 7 sons, whether they were not sons for him? யாரை குமார் என்று அங்கீகரித்தான் சொன்னா, Whom did he acknowledge as son? வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த ஈசாக்கை குமாரனாக புத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தான். The one who was born after the promise, he had acknowledged Isaac as his only son. ஆனா மற்றவங்க 7 பிள்ளைகள் தான். The other 7 are also அவளுக்கு children. தன்னுடையதை கொடுக்கல, He never gave what pertained to him. நன்கொடைகளை கொடுத்து அனுப்பிவிட்டான். He gave them gifts and sent them away. உன்னுடைய வேலையை நீ பார்ப்பா, You look after your job, இது பிள்ளைகளுக்குரியது. but these belong to the children. ஆனால் புத்திரன் என்று சொல்லுகிறவன் But one who's called a son, எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளி. he alone is the inheritor of everything. அதுபோல Likewise, இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிள்ளைகள். and all the children who accepted Jesus as பட் the இந்த Savior. பிள்ளைகள் யாராக மாற வேண்டும் என்று சொன்னால், What should children become? சுதந்திரவாளிகளாக அல்லது புத்திரர்களாக மாற வேண்டும். They got to change themselves as inheritors or sons. இந்த புத்திரர்களாக மாறுவதற்கு ஏற்றுக்கொள்ளுதல் அல்ல முக்கியம்,
நடத்தப்படுதல் முக்கியம். To change a son is not accepting Jesus, but being led is ஒரு important. பிள்ளையாக மாறுவதற்கு விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டால் போதுமானது. If a child believes on Jesus and accepts, it is enough. இயேசு பாவத்தை மன்னித்தார். Jesus has forgiven my இயேசு என்னை sins. ரட்சித்தார். He has saved me. நான் இயேசு உடன்படிக்கை பண்ணி I இருக்கிறேன். made a covenant with இயேசுவுடைய Jesus. பிள்ளையாக நான் I'm the child மாறிவிட்டேன் of Jesus. என்று பிள்ளையாக மாறுவது லகு. It's easy to become the child of Jesus. ஆனால் தேவன் நம்மை பிள்ளைகளாக நம்ம அழைக்கவில்லை. Jesus, God has not called us புத்திர children. சுவிகாரம் எடுக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்தார். God has called us to be His inheritors or sons. நாம் புத்திரர்களாக மாற வேண்டுமானால் இன்னொரு அனதர் ஸ்டெப், இன்னொரு படியிலே நாம் முன்னேறி போக வேண்டும். ஆவியானவர் நம்மை நடத்துவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். If we have got to change as sons, we have got to go to another step and we have to offer ourselves for the leading of the Spirit. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாவதாக. to the name of God. இந்த தேவ நடத்துதலை நான் விவரிப்பதற்கு முன்பதாக Before entering the leading of God, இந்த புத்திரர்களாக ஏன் பாக்கியத்தை வைத்திருக்கிறான்னு சொன்னால், why He has kept the privilege for sons? உங்களுக்கு தெரியும், நம்முடைய ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பதாக, Even before our Lord Jesus was born in this world, ஏறக்குறைய 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக, almost 700 years back, கர்த்தருடைய தாசனாகிய ஏசாயா the அவருடைய servant of இயேசுவினுடைய பிறப்பு, God Isaiah, இயேசுவினுடைய ஊழியம், இயேசுவினுடைய மரணம் எல்லாவற்றையும் சொல்லி 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்கமாக உரைத்தார். 700 years back he prophesied regarding the birth of Jesus, the ministry of Jesus and the death of Jesus. அவருடைய தீர்க்க தரிசனத்திலே மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். I would like to highlight the most important ஏசாயா prophecy. தீர்க்க தரிசனுடைய புஸ்தகம். The book of Isaiah. தயவு செய்து 11வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Isaiah 11th chapter. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. முதலாம் வசனத்திலே நாம் வாசிப்போமானால், 11th chapter. ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். And there shall come forth a rod out of the stem of Jesse, a branch shall grow out of his roots. அவர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பார். And the Spirit of the Lord shall rest upon him. இந்த தீர்க்க தரிசனத்தை நீங்கள் வாசித்து வருகிற வேளையிலே, While you read this prophecy, இதற்கு முன்பதாக நான் ஒன்றை சொல்ல நான் விட்டுவிட்டேன். I would like to tell you one more thing. இந்த தேவனுடைய புத்திரர் என்று சொல்லப்படுகிறது. The sons of God means. இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். You keep ரோமர் 8ஆம் அதிகாரம் Romans 8 chapter 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். 19th verse. ரோமர் 8ஆம் அதிகாரம் 19. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. என்னது? What is it? சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறது. For the earnest expectation of the creature waiting. தேவனுடைய புத்திரர் வெளிப்பட வேண்டுமாம். So for the manifestation of the sons of God. தேவனுடைய புத்திரர் வெளிப்படுகிற நாளை இந்த உலகத்தில் உள்ள மற்ற சிருஷ்டிகள் பார்த்து கொண்டே இருக்கிறது. On the day the sons of God are manifested, the other creation is looking unto them. இந்த தேவனுடைய புத்திரர் எப்பொழுது வெளிப்படுவார்கள்? How come the Son of God would be நீங்க manifested? எப்ப ரட்சிக்கப்படுங்கன்னு எதிர்பார்க்கல. Not as to when you would be saved. இந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் இருந்து From amidst the saved group, தேவனுடைய புத்திரர் இந்த பூமியிலே வெளிப்படுகிற நாளுக்காக யார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்? சர்வ சிருஷ்டியும், the entire creation are beholding the manifestation of the sons of God. தேவன் 6வது நாளிலே மனிதனை உண்டாக்கினார். On the 6th day God created man. 7வது நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார். 7th day we find God taking rest. அவர் 6 நாளை அவர் மனுஷனை உண்டாக்குவதற்கு முன்பதாக, Before creating man on the 6th day, வானத்தையும் பூமியையும் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்தார். He created heaven and earth and all the creations of the earth he created. மனிதனை 6வது நாளிலே சிருஷ்டித்தார். On the 6th day God created man. இப்பொழுது காலங்கள் கடந்து போய்விட்டன. Now the ages have passed இப்ப by. சிருஷ்டி எல்லாம் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்குன்னா, What about the creation? What is it? தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்காக
காத்துக்கொண்டே இருக்கிறது. They are expecting for the manifestation of the sons of God. நீங்கள் இன்னும் அதை வாசிப்பீர்களானால் If you read further, ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே Romans 8 chapter, 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் verse 22. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. பிரசவ வேதனைப்படுகிறது எதற்கென்று கேட்டால் தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகம் வெளிப்படுவதற்கு. For we know that the whole creation groaneth and travaileth in pain together until the manifestation of the sons of God. ஒரு தாய் கருத்தரிக்கிறாள், A mother conceives, அவள் பிரசவ வேதனை படுகிறாள் எதற்காக என்று கேட்டால் she travails in pain தனக்குள்ளே பெற்ற அந்த கருவை வெளியே கொண்டு வருவதற்கு. to bring out the seed in her. தனக்குள்ளே உருவான கரு Whatever பூரணமாக வளர்ந்து it grows. அது வெளிப்படுகிற நாளிலே ஒரு பெரிய வேதனையோடு அந்த கரு வெளியே வருகிறது. On the day of manifestation with great pain she gives birth. அவள் அந்த கருவை வெளியே எடுப்பதற்கு பிரசவ வேதனைப்பட்டு கதறுகிறாள். She cries in pain that the embryo may come out. ஆனால் அந்த பிள்ளை பெற்ற உடனே வேதம் சொல்லுகிறது, அந்த பிள்ளை பெற்ற உடனே அந்த பிள்ளையை பார்த்து துக்கத்தை எல்லாம் மறந்து விடுகிறார். But after the birth of the child she is able to forget all her pain and sorrow. அதே வார்த்தை இங்கே பயன்படுத்தி இருக்கிறது. The same words are expressed. சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனை படுகிறது. The whole creation groaneth and travaileth in pain. இந்த உலகத்திலேயே பெரிய வேதனை பிரசவ வேதனை என்று சொல்லுகிறார். The greatest pain in this world is the pain பிரசவ during the வேதனை time of delivery. பட்டவர்களிடத்தில் தான் அந்த வேதனையை நாம் கேட்க வேண்டும். So we have to hear about it. அவர்கள் தான் அதை அனுபவித்தவர்கள். Only those அது எவ்வளவு பெரிய வேதனை என்பது அவர்களுக்கு தெரியும். Only the mothers know as to what great pain they அதே போல likewise சர்வ சிருஷ்டியும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதா. the entire creation groaneth. ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுகிறது. Every day it அது groans. வேதனைப்பட்டு என்ன சொல்லுகிறது? What does it groan? தேவனுடைய பிள்ளைகளே புத்திரரே வெளிப்படுங்கள். Sons of God be manifested. தேவனுடைய புத்திரரே வெளிப்படுங்கள். Sons of God be manifested. ஏன்? Why? அதுதான் தீர்க்க தரிசனமாக நீங்க அந்த ஏசாயா 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறீர்கள். That's what we read as prophecy in Isaiah. கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இருப்பார். The spirit of the Lord shall rest upon him. அவருடைய நீதியாய் அரசாட்சி செய்வார். And they'll reign in நீங்கள் வீட்டிலே போய் இந்த 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். Go home and read the 11th chapter. கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கிறதுனால் Since the spirit of the Lord 5ஆம் வசனத்திலே in the 5th verse, நீதி அவருக்கு அரைக்கட்டாயிருக்கும், righteousness shall be the சத்தியம் girdle of his அவருக்கு இடைக்கச்சையாயிருக்கும். and faithfulness the girdle of his இந்த waist. ஆவியினாலே ஒரு ஸ்தானத்தை உண்டாக்குறார். Through the spirit a place is being established. 6ஆம் வசனம் பாருங்கள். The 6th verse, அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே படுத்திருக்கும், the wolf also shall dwell with the lamb. புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும், The leopard shall lie down with the kid. கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், The calf, the young lion and the ஒரு fatling சிறு together. பையன் அவைகளை நடத்துவான், And a little child shall lead. பசுவும் கரடியும் கூடி மேயும், The cow and the bear shall feed. அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், Their young one shall lie down together. சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும், And the lion shall eat straw like the ox. பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், And the sucking child shall play on the hole of the asp. பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும், And the weaned child shall put his hand on the cockatrice என் den. பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. They shall not hurt nor destroy in all my holy mountain. இந்த ஆவியான உருவாக்குற ஒரு சாம்ராஜ்யத்தை நீங்கள் பாருங்கள். You look at the kingdom created by the Spirit. என்ன ஒண்ணா படுத்திருக்குமா? What will lie down? வானாயும் நடக்குமா? The wolf and the lamb will இது lie down பலத்தினால together. நடக்குமா? Will it be done through might? இது நடக்கும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe it's possible? தேவன் இதை செய்ய முடியும் எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீங்க? many of you believe God is able to do it? சர்க்கஸ் நடக்காது இது. Without எந்த this, பலமும் நடக்காது. no power can. கர்த்தருடைய ஆவியான ஒரு சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். The Spirit of the Lord is establishing a government. ஆவியான ஒன்றை உருவாக்குகிறார். The அப்ப என்ன Spirit is நடக்குன்னா creating.
வேதம் சொல்லுகிறது The word of God says, ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், the wolf shall புலி abide, வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும். and the leopard shall lie down with the kid. இது எதை காட்டுகிறது என்று கேட்டால், What does it exhibit? ஒரு துஷ்ட மிருகங்கள் Evil ஒன்றை beasts. ஒன்று அடித்து புசிக்கிற துஷ்ட மிருகங்கள் The தங்கள் evil beasts. துஷ்டத்தனத்தை விட்டுவிட்டு It would leave all the evil nature, சமாதானமாய். and they would live in peace. நீங்க ஒரு காட்டுக்குள்ள போனீங்கன்னா If you enter the forest, அங்கே அமைதியை நீங்க பார்க்க முடியாது. you cannot find peace there. ஒன்றை ஒன்று அடித்து சாப்பிடுகிறது, You would find the beast eating each other. ஒன்றுக்கு ஒன்று பயந்து வாழுகிறது. One animal is fearing the other animal. அதை துஷ்ட மிருகங்கள் என்று சொல்லுகிறார். This is spoken as wild இந்த beasts. துஷ்ட மிருகங்கள் This evil beast, நல்ல மிருகங்களாய் மாறி they would become தன்னுடைய as good துஷ்ட animals. சுபாவத்தை விட்டுவிட்டு They would leave all the evil nature. ஒன்றோடு ஒன்று கூடி வாழுகிறது. They will live in unison together. ஆவியானவர் என்ன செய்கிறார்னு கேட்டா, What about the Spirit of God? What does He do? துஷ்டத்தனத்தை எல்லாம் நீக்கி He removes all the evil nature. ஒரு பெரிய பீஸ்ஃபுல் லைஃப். He brings about the peaceful இது life. எப்ப நடக்கும்னு கேட்டா, When is it possible? இந்த பாவ நிறைந்த உலகத்திலே, This இந்த sinful world, அக்கிரம நிறைந்த உலகத்திலே, The world of இந்த transgression, சபிக்கப்பட்ட பூமியில் the இருந்து world that is being cursed. தேவனுடைய புத்திரர் என்ற ஒரு கூட்டம் வெளிப்பட போகிறார்கள். The sons of God are going to be manifested from this group. இந்த வெளிப்படுகிற நாளிலே On the day they are எந்த manifested, ராஜாவும் எந்த சாம்ராஜ்யமும் செய்ய முடியாத ஒரு அமைதி பூமியிலே உண்டாயிருக்கு. what no king and no government could bring about, we find a great peace coming on earth. ஒன்றை ஒன்று அடித்து சாப்பிடுகிற துஷ்ட மிருகத்தின் மத்தியிலேயே இந்த மாற்றத்தை உருவாக்க முடியுமானால், If it is possible to bring about a change amidst the evil beasts which prey on one another, இந்த வெகு அறிவுள்ள இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் எவ்வளவு மகிமையானவைகளை செய்ய முடியும் என்பதை ஆவியானவர் நமக்குள்ளே the Spirit of God says, what mighty works the God of glory can do. இன்றைக்கு on this அநேக man. தேவனுடைய பிள்ளைகள் வீட்டிலே கூட Even amidst our house, சமாதானம் children of இல்லை. God, there isn't any peace. அநேக தேவனுடைய பிள்ளைகள் வீட்டிலே கூட Amidst கணவன் மனைவி ஒருமித்து இருக்க முடியவில்லை. amidst the children of God, husband and wife are not able to dwell in unison. எல்லா பயத்தோடும் தாழ்மையோடு சொல்வேன். ஆனால் With all fear and humility, இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதம் என்று சொன்னால் நொண்டி நடக்கிறதல்ல, a great miracle is not சப்பானி நடக்கிறது இல்ல, it's not about a cripple walk, குருடன் பார்க்கிறது இல்ல. it's not about the blind receiving sight. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குடும்பத்தில் சமாதானமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது ஒரு பெரிய அற்புதம். If husband and wife live together in peace, that itself is a great miracle. எங்கு பார்த்தாலும் சமாதான கேடுகளை நாம் காண்கிறோம். Wherever you look, things controversial to peace can be ஆனால் நான் seen. சொல்லுகிறேன், But I tell you, இந்த சமாதான கேட்டிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரே வழி தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற ஆவியின் நடத்தல் மாத்திரமே சாத்தியமாகும். one way to come out from this sort of nature and enter peace is only through the Spirit of God. இந்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் Those who are யாராக the Spirit of God, மாறுகிறார்கள் என்று சொன்னால் what do they become? தேவனுடைய மகிமையை சுதந்தரிக்கிறவர்களாக மாறுகிறார். They become the inheritors of the glory of God. நீங்களும் நானும் You and I, ஒரு பெரிய படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். we are called to a higher step. உதாரணமாக நான் சொல்வேன், For ஆனால் example, ஆண்டவர் பாருங்கள், look at the Lord. நம்மை ரட்சித்ததோடு நின்றதில்ல, He never stops us with salvation. தேவன் நம்மை நடத்தும் உண்மை உள்ளவர். God is faithful to lead us. நீங்கள் யாத்திரையாகமம் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் Go to வாசிப்பீர்கள். Exodus 13th chapter. 21ஆம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசி. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு. கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த பகலிலே வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு இரவிலே வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். கவனியுங்கள். Observe here. 430 வருஷம் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்காங்க. 430 years the people were in bondage. அவர்களை எகிப்திய ராஜா ஒடுக்குகிறான்.
The king of Egypt is persecuting them. கூலி கொடுக்க மாட்டேன்றான், It's not giving them any wages. சாப்பாடு கொடுக்க It's not மாட்டேன், giving them food. அவர்களை ஒடுக்குகிறான். We find him இந்த tasking them. ஜனங்கள் கதறுகிறார்கள், The children cry. பெருமூச்சு விடுகிறார்கள், They are sighing. They அழுகிறார்கள். are crying unto God. ஆண்டவரே எங்களை விடுதலையாக்கும், Lord, deliver us. ஆண்டவரே எங்களை விடுதலையாக்கும், Lord, give us இந்த deliverance. எகிப்தின் ராஜாவின் கையிலிருந்து என்னை விடுதலையாக்கும், Deliver us from the hand of the king of எங்களை Egypt. ரட்சியும், Lord, save us. எங்களை ரட்சியும். Save us, O God. வேதம் சொல்லுகிறது, The word of God says, கர்த்தர் அவருடைய கண்ணீரை கண்டார், the Lord heard that அவருடைய tear, கூப்பிடுதலை கேட்டார். heard the cry. அவங்களுக்கு என்ன வேணும்? What do they require? ரட்சிப்பு வேணும், They require salvation. விடுதலை வேணும். They require deliverance. இறங்கினார், He came down. அற்புதங்களை செய்தார், He performed miracles. பலத்த காரியங்களை நிறைவேற்றினார், He performed great and mighty அவர்களை works. விடுதலை ஆக்கிட்டார். And He delivered them. அவங்க விடுதலை பெற்றாங்க. So they received a என்ன deliverance. கேட்டாங்க? What did they ask? விடுதலை தான் They கேட்டாங்க. asked only for அவங்களை deliverance. விடுதலை ஆக்கிட்டார். And He delivered them. இப்ப சொல்லல நான் விடுதலை ஆக்கிட்டேன், உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லல. He never said, I delivered you, look after your நீங்க work. கேட்ட ஜெபத்தை நான் பதில் கொடுத்துட்டேன், I've heard your prayer and உங்களை answered. விடுதலை ஆக்கியாச்சு, உங்க வேலையை given you பாருங்க deliverance. You can look after your work. சொல்லல. He never said so. வேதம் சொல்லுகிறது, The word of God says, அவர்களை ரட்சித்த பிறகுதான், only after saving them, எகிப்திலே இருந்து வெளியே கொண்டு வந்த பிறகுதான் to bring them out of வேதம் Egypt. சொல்லுகிறது, தேவன் அவர்களை விட்டு விலகவே இல்லை. The word of God says, God never departed from அந்த them. வார்த்தையை நீங்க வாசித்து பாருங்க. Read that word. இரவும் பகலும் தேவன் விலகவே இல்லை. Day and night, God never departed from the எதற்காக? children. Why? ரட்சிக்கப்பட்டவர்களை வழி நடத்தும்படியாக, To lead the redeemed on the way. அவர்களை வழி நடத்தும்படியாக, To lead them in the way. இரவிலே பகலிலே இதுவரைக்கும் வழி நடத்தல. So by night and by day is not அவங்க led them. ரட்சிக்கப்படாத வரைக்கும் தேவன் அவர்களை வழி நடத்தல. Up to the time they were not saved, God never led them. அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும் வரைக்கும் அவர்களை வழி நடத்தல. Up to the time they were not brought out of Egypt, they were not அவர்கள் மன led. இஷ்டம் போல நடந்தார்கள். They led according to their own ஆனால் desire. என்றைக்கு அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்களோ, The day when they were saved, என்றைக்கு தேவன் வெளியே கொண்டு the வந்தாரோ, day when God brought them out, அன்றைக்கு தேவன் ஒரு வேலையை ஆரம்பித்து that விட்டார். day God brought about a work. அவர்கள் இரவிலும் பகலிலும் வழி நடக்க வேண்டும். Night and day He ought to lead them. ஏனென்றால் You know why? தேவன் அழைத்ததிலே, தேவன் ரட்சித்ததிலே ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. There was a great purpose in God calling them and redeeming இவர்களை them. ரட்சித்தது எதற்காக என்று கேட்டால், What for He has ஒரு saved them? பெரிய தேசத்திலே கொண்டு போய் அவர்களை சேர்க்கும்படியாக. To take them and gather them in a great land. நீங்க எப்படியாயிலும் போங்க, You go as you desire. இதான் வழி, This is the way. நீங்க போங்கன்னு சொல்லல. He never asked them to go. தேவன் கூடவே We find God was abiding with them. இருந்து He was with the children of அவர்களை வழி நடத்தி கொண்டு வந்து கொண்டே. We find Him leading the children of Israel. நாம பொதுவாக அறிஞ்சிருக்கோம், We know in general, தேவன் நம்மை கைவிடுகிறதில்லை, God would never forsake us. தேவன் நம்மை விட்டு விலகிறதில்லை God would never depart from us. என்று நாம் பொதுவாக நாம் ஒரு அறிவை வச்சிருக்கோம். We know in common this knowledge. ஏன் விலகிறதில்லை? Why would He not depart? தேவன் ஏன் கைவிடுகிறதில்லை? Why God would never ஏன் forsake us? ராத்திரியும் பகலும் கூடவே இருக்கிறார்? Why day and night God stays with நம்மை us? கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திலே சேர்ப்பதற்காக. That He may lead us to the place where He ought to பாருங்கள், இந்த gather வழி us. நடத்துகிற இந்த பாதையிலே Look at the path where He's leading us. கடல் இருக்கிறது, There is a sea, ஆறு இருக்கிறது, there is a river, வனாந்தரம் இருக்கிறது, wilderness, எதிரிகளுடைய பல ஆபத்துக்கள் இருக்கிறது. danger of the enemy. அத்தனையிலும் நம்மை காப்பாற்றி கொண்டு போய் சேர்ப்பதற்காக To protect them, கூடவே இருக்கு. to protect us from all these adversaries, He is there with us. பொதுவாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், You know in general, நம்முடைய தேசத்திலே எல்லா தேசங்களிலேயும் in our country and in other land, பறவைகளுடைய சரணாலயம் என்று ஒன்று இருக்கிறது. there is a bird நமக்கு sanctuary. அதிகமாய் தெரிந்தது வேடந்தாங்கல். You know about Vedandangal. நீங்க எல்லாரும் வேடந்தாங்கல் பார்த்திருப்பீங்க. Probably all of you would have நான் seen. எப்பவுமே ஒரு காரியம் ஏதாவது ஒண்ணு பார்ப்பேன்னா அங்க இருக்கிற ஆள்கிட்ட எல்லா கிறிஸ்தரையும் கேட்டு அறிந்து கொள்வேன். So when I see a place, I ask for the history of. நான் ஒரு முறை அங்க போயிருந்தேன். Once I had been there. அப்போ அங்க பாதுகாப்பர் சொன்னார், The one ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு நாட்டிலிருந்து வருகிறது.
Each and every bird comes from a different land. வேடந்தாங்கல்ல பறவை சரணாலயத்துக்கு The birds பல நாடுகளிலிருந்து இங்கே வருகின்றன. from different countries. ஆஸ்திரேலியா, கனடா, பாகிஸ்தான் Australia, Canada, போன்ற Pakistan. நாடுகளிலே அவங்களோட குளிர் நேரத்தில் இங்கே வந்து விடுகின்றன. From different lands, these இங்க birds வந்து gather வீடு together. கட்டுது, They come and build a nest. இங்க வந்து குடும்பம் நடத்துது, So they lead a family இங்க வந்து குஞ்சு பொறுக்கி, and they hatch the young இங்க வந்து ones. நல்ல வசதியா இருக்கு. இவங்களுக்கு சரணாலயம் கவர்மெண்டே வச்சு இவங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு ஆளு, இவங்களுக்கு சேஃப்டி பண்றதுக்கு ஆளு, இவங்களுக்கு தங்குறதுக்கு நல்ல இடம் எல்லாம் கொடுத்து அரசாங்கமே வச்சிருக்கு. The government has kept a sanctuary for these birds to look after the birds ஆனா and இந்த take care. பறவைக்கு என்ன தெரியும்னா, What about the bird? What do they இங்க know? நான் வீடு கட்டினாலும், இங்க குஞ்சு பொரிச்சாலும், இங்க குடும்பம் நடத்தினாலும், ஏன் நாடு இது இல்ல, ஏன் நாடு கனடா. Even if I build a nest, even if I hatch an egg, my land is not here. My land pertains to Canada. வேடந்தாங்கல்ல எல்லா சேஃப்டி இருக்கு. All safety is there in Vedanam. பாதுகாக்கிறதுக்கு நிறைய காவலாளிகள் இருக்காங்க. There are guards to protect these birds. எனக்கு மீன் வளர்க்கறதுக்கு அரசாங்கம் மீன் வளர்த்து தருது. The government is rearing எனக்கு fishes. அழகா நல்ல சேஃப்டியா நல்ல குளம் எல்லாம் வெட்டி வச்சிருக்கு. The ponds are very safe. ஆனாலும் என்னுடைய தேசம் இது இல்ல. Yet my land and my country is not this. குஞ்சு பொரிக்குது, It's having வீடு the young கட்டுது, ones, எல்லாம் செய்யுது. building the nest, it's doing everything. நான் நினைக்கிறேன் குஞ்சு கிட்ட சொல்லுன்னு நினைக்கிறேன். I think it would இந்த speak to குஞ்சை the young பார்த்து, ones, to the young "ஏய், ones. எல்லா வசதியும் இங்க இருக்கு, Oh, every comfort is here. பட் நம்ம நாடு இது இல்ல. This is not a land. நம்ம நாடு Our land is elsewhere. ஆஸ்திரேலியாவுல இருக்கு. It's in Australia. ஒரு நாளிலே In a single day, நாம எல்லாரும் அங்க போயிருவோம். all of us are going to fly away. இந்த குஞ்சும் தலையை ஆட்டி ஆட்டி கேக்குதுன்னு. And the young one goes on nodding its head. இப்ப குஞ்சு வளர்ந்தது, The young one grows up. ரெக்கம் முளைச்சது, The பறக்கிறதுக்கு wings ஆயத்தம் ஆயிடுச்சு. is ready to fly. இத பறக்கிறதுக்கு முன்னால என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, Before it flies, what would இந்த happen? கனடா பறவைகள் எல்லாம் ஒன்று கூடி மகாநாடு நடத்துவாங்க. So the birds from Canada, they will lead. ஆஸ்திரேலியா பறவை The birds from Australia would lead likewise a procession. பறக்கிறதுக்கு முன்ன என்ன நடக்கும்னா ஒன்னஸ், So the- எல்லாம் ஒண்ணு சேருவாங்க. ஏன்னு கேட்டா, நம்ம போகிற பாதையில வேட்டைக்காரன் இருக்கிறான். So before the நம்ம flight, போற பாதையில கடல் இருக்கு. there's a நம்ம fowl, கடக்க there's போற பாதை வந்து மலை இருக்கு. a sea, the நம்ம mountain, போகிற பாதையில ஆபத்து நமக்கு காத்திருக்கு. there's danger. the அதனால path. நம்ம சிங்கிளா போனா அடிச்சு கொன்றுவான். So if we go separately, it will destroy us. ஆகையினால நம்ம எல்லாரும் ஒண்ணு சேருவோம்னு இந்த ஆஸ்திரேலியா பறவை ஒரு 500 பறவை ஒண்ணு சேர்ந்துரும். 500 birds from எல்லாம் ஒண்ணு Australia சேர்ந்து gather கா together. கா 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 ராத்தெல்லாம் கத்திட்டு இருக்கும். So chirping about it flies. குறிப்பிட்ட நாள் வந்தபோது So on the particular day, ஒரு அழகான சவுண்ட் கொடுக்கும். it gives a wonderful sound. என்ன நடக்கும் தெரியுமா? You know what would take அந்த place? குஞ்சுகள் முதலாவது பறக்கும். The young ones fly first. தாய் பறக்காது, It's not the mothers that fly. முதலாவது குஞ்சுகள் எழும்பும். It's the young ones that would fly. இந்த குஞ்சுகள் கூட்டமா ஒண்ணு போல பறக்க தொடங்கின உடனே So when the young ones gather and fly, தாயும் தகப்பனும் பின்னால எழும்புவாங்க. the mother and father would பின்னால follow. எழும்பி They will rise up. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மேல பறக்கும் போது அழகா சவுண்ட் கொடுத்துக்கிட்டே So it will go on giving the chirping noise and அது fly. என்ன சவுண்ட் தெரியுமா? Now what's that chirping? லெஃப்ட்ல போ, Go to the left, ரைட்ல போ, go to the right, நேரா போ, go straight, மேல போ, go up. இன்னும் மேல அப்புல போ, கீழே எதிரி இருக்கிறான் மேல போ, So the enemy is there, down, go up. கழுகு வருது பார்த்து போ The eagle is coming, take care. என்று இவர்கள் ஒவ்வொரு சத்தமாக சொல்லி So it will proclaim பின்னாலே each and இருந்து every- நடத்தி கொண்டே போகிறது. So it's leading- முன்னாலே போற குஞ்சுக்கு இது பாதை புதியது. So the இது young, கடலையும் பார்த்தல, வேடந்தாங்கல் குளத்தை தான் பார்த்துச்சு, it has seen the pond at Vedanangal, not the sea. வேடந்தாங்கல் கூட்டை தான் பார்த்துச்சு. It has seen the இது cabin. வரைக்கும் அது கடலை பார்த்ததில்ல, So far it has not இது seen the வரைக்கும் sea. துப்பாக்கியை பார்த்ததில்ல, It has not seen the gun. இது வரைக்கும் ஆத்த பார்த்ததில்ல, It has not seen- இது வரைக்கும் இமயமலையை பார்த்ததில்ல, It has not seen the Himalaya உயர்ந்த mountain. மலைகளை பார்த்ததில்ல, Not the high தான் mountains. தாண்ட வேண்டிய பாதை போக வேண்டிய பாதை எதுவுமே இந்த குஞ்சுக்கு தெரியாது. The young one knows not the path where it has to travel. ஆனால் குறிப்பிட்ட காலத்திலே இந்த குஞ்சுகள் எல்லாம் On the தான் appointed போக time- வேண்டிய தேசத்துக்கு போய் சேர்ந்து விடுகிறது. The young ones go to the land where it pertains to. எப்படி போய் சேர்ந்தது? How does it go there? பின்னாலே தாய் நடத்தி கொண்டே It's a mother bird that is leading the young ones. வேகமாய் போ, Go fast. மேலே போ. Go up. இந்த சத்தத்தை கேட்டே இது பறந்தால்
எதை கடந்து விடுகிறது என்று கேட்டால் And it's hearing the ஆற்றை voice. கடந்து விடுகிறது, It crosses- மலையை கடந்து it crosses the விடுகிறது, mountain. எதிரிகளை கடந்து It crosses விடுகிறது, the adversary. தான் போக வேண்டிய இடத்துக்கு போயிருது. It goes to the place where it ought to reach. அதே வேலையை தான் உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் செய்கிறார். It is the same work. The Spirit of God works in you as well as works in me. நீங்கள் நாளைக்கு என்ன பாதை கடக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாது. You know not the path tomorrow. இன்றைக்கு மாலை உங்களை என்ன பாதை சந்திக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது. You know not the path that is there in the evening for you. நாம் ஒரு கடுமையா ஒரு இருளை கடக்க வேண்டும். சில வேளைகளிலே நமக்கு முன்னால் உள்ள பாதைகள் தெரிகிறது, சில வேளைகளிலே இருண்டு போய் பாதை நமக்கு தெரியவே இல்லை. At times you got to cross through darkness, there is light. At times ஆகையினால தான் வேதம் சொல்லுகிறது, therefore the word of God says, இரவும் பகலும், Night உனக்கு and வழி day. தெரிந்த வேளையிலும் உனக்கு வழி தெரியாத வேளையிலும் When you know the way உன்னை and know வழி how to go. நடத்தும்படியாக To lead உன்னை you. விட்டு ஆண்டவர் விலகிறதே இல்லை. the Lord would never depart to lead you. எப்பொழுது When ஒரு ரட்சிக்கப்பட்டு வெளியே வர்றான், the one says, one is redeemed and comes out. தேவனுடைய நடத்துதல் அவன் பிரத்யட்சமாய் அனுபவிக்கத்தக்க அளவிலே தேவன் நடத்துகிறார். God is leading him expressly that he may ஏதோ experience the leading of ஆவிக்குரிய God. வாழ்க்கை என்று சொல்லுகிறது நம்முடைய மன இஷ்டம் போல நடக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. The spiritual life is not the life according to the desires of our mind. நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் After ஒரு salvation, கட்டுக்கோப்புக்குள்ளே நாம் வருகிறோம். we come to a certain ஆண்டவர் point. சொன்னார், The Lord நான் said, நல்ல மேய்ப்பன், I am the good shepherd. நான் நல்ல மேய்ப்பன். I am the good shepherd. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை பெயரை சொல்லி அழைக்கிறார். The good shepherd is able to call the young one தேவன் by name. ஒவ்வொருவரையும் பெயரை சொல்லி அழைக்கிறார். The Lord is calling each and every one by எத்தனை name. பேரை பேரை சொல்லி கூப்பிட்டாருன்னு விசுவாசிக்கிறீங்க? For how many God has called உங்களை by name? அழைச்சாரா? He is able to கூப்பிட்டுட்டு do. என்ன பண்றாரா? What does he do by calling? வெளியே விட்ட பின்பு After leaving you, அவைகளுக்கு முன்னாலே நடந்து போகிறான். he goes ahead நீங்க before them. வீட்டிலே போய் யோவான் 10ஆம் அதிகாரத்தை வாசித்துக் கொள்ளுங்க. Go home and அவன் read. வெளியே விட்ட பின்பு After அவனுக்கு taking them, முன்னாலே நடந்து போகிறான். he is walking ahead of them. அவனுடைய சத்தத்தை அறிந்தபடியினால், Since they know his voice, அவனுடைய சத்தத்தை அறிந்தபடியினால் since they know his இந்த voice, ஆடுகள் அவன் பின்னாலே போகிறது. the young ones are முடிவு following என்ன the shepherd. தெரியுமா? You know what's the end? உள்ளும் புறம்பும் அதற்கு மேய்ச்சல் கண்டடையும். So it receives pasture இந்த inside ஆடு out. ஒண்ணு மட்டும் செய்தா போதும். The lamb ought to அவன் do சத்தத்தை கேட்டு அவன் பின்னால போய்கிட்டே இருந்தால் If it போதும். hears the voice of the shepherd அந்த and follows. பாதையில என்ன இருக்குன்னு What கேட்டீங்கன்னா is there in the மேய்ச்சல் path? இருக்கு. There is a pasture. அந்த பாதையில என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா there in the path? மன்னா இருக்கு. There is அந்த manna. பாதையில என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா What is there in the path? அற்புதமாய் தண்ணீர் இருக்கு. There is a அந்த wonderful பாதையில என்ன water. இருக்குன்னு கேட்டீங்கன்னா What is there in the path? கண்மலை திறக்கும். The mountain- கீழ்காற்று வீசி காடைகள் விழும். The east wind would bring அவன் them out with நடத்துகிற dust. பாதையிலே ஒரு குறைவு இருக்க போகிறதே இல்லை. There won't be any shortcoming in the path அவனுடைய wherein he would lead us. வழியெல்லாம் அவனை காக்கும்படியாக To lead you in the way. தேவன் வழியிலே முழுவதும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். God has prepared everything in the way. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாகும். to the name of God. ஆகையினாலே தான் Therefore, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிற வேளையிலே when Saint Peter writes, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 Peter 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். 1 Peter 2:25. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பர் உங்கள் ஆத்துமாவுக்கு மேய்ப்பர் கண்காணியுமானவரிடத்தில் கண்காணி. அவர் மேய்க்கிறது மாத்திரமல்ல, Not அவர் only does யாரு? he lead you, கண்காணி மாணவரிடத்திலே நீங்கள் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். but are now returned unto the shepherd and bishop of your மனம் soul. திரும்புதல் என்றால் என்ன? What is நான் salvation? முதலாவது சிதறுண்ட ஆடை போல வழி தெரியாம போய்கிட்டு இருந்தேன். I was walking not knowing the இப்ப way, ஆண்டவர் என்னை திருப்பினார். but the Lord has turned me. யார்கிட்ட? To whom? அவர் நம்முடைய மேய்ப்பர் மாத்திரமல்ல, He's not only a shepherd, அவர் நம்முடைய கண்காணி. he is a bishop. பார்த்துக்கிட்டே இருக்கிறார். So he is observing you. பார்த்துக்கிட்டே இருக்கிறார். He's looking at you. எங்க போறேன்? Where is it I'm going? Where I'm coming? அவர் நம்முடைய கண்காணியார். He is a நான் bishop. காலைல கூட சொன்னேன், This morning I spoke. எல்லார் கையிலும் இப்ப செல்போன் இருக்கு.
All the people have the cell phone in their hands. செல்போன் இல்லாத ஆட்களே இல்லை, பிள்ளைங்க கிடையாது. எல்லா பிள்ளைங்க முதல் செல்போன் வச்சுருக்காங்க. Even the children do have the mobiles. நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? What for you use them? பேசுறதுக்கு, To talk, கேட்கறதுக்கு, to hear. எத்தனையோ காரியத்துக்கு யூஸ் பண்ணுறீங்க. There are several applications in the cell phone. ஆனால் இந்த செல்ஃபோனை காவல்துறை உங்கள்கிட்ட யூஸ் பண்ணது எப்படி தெரியுமா? How the போலீஸ் police டிபார்ட்மெண்ட் use. யூஸ் பண்ணது எப்படி தெரியுமா? How do the police use the cell phone? நீ எங்க இருக்கிறேன்னு கண்டுபிடிக்கிறது. To watch as to where you are. நீ எங்க இருந்தாலும் உன்னுடைய செல்போன் நீ எங்க இருக்கிறேன்னு செய்யும். Wherever you உன்னை are, காட்டி கொடுத்துரும். this cell phone will reveal us. எத்தனையோ குற்றவாளிகள் பிடிபடுகிறது செல்போனை வச்சு மாட்டிக்கிறாங்க. Many criminals are caught because of the mobile. அப்படியானால் If that be so, இந்த செல்போன் நீ பேசுகிறதுக்கு மாத்திரம் அல்ல, the cell phone இந்த is not only to talk. செல்போனுடைய கண்காணிப்புக்குள்ளே நீ இருக்கிறாய். So the overseers there for the cell phone also. சென்னையில நீ செல்போனை வாங்கிட்டு நீ பெங்களூர்ல இருந்தேன்னா பெங்களூர்ல இருக்கிற இடத்துல காட்டி கொடுத்து விடுகிறது. So if you purchase a cell phone, go to Bangalore, you are being exposed there. ஒரு டவருடைய கண்காணிப்புக்குள்ளே நீ வருகிறாய். You come under the overseer of the அதே tower. விதமாக Likewise, தேவனுடைய கண்காணிப்புக்குள்ளே எப்ப வருகிறான் என்று கேட்டால், when do you come under the sight of the Lord? மேய்ப்பர் திருப்படுகிற வேளையில. நீ எல்லாரும் ஒண்ணா கவனிச்சுக்கணும். One thing you got to observe, ரட்சிக்கப்பட்டுட்டோம், you have been saved, ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், we have taken baptism, இனி இஷ்டம் போல வாழலாம். we can live according to our desire. நோ நோ நோ, No, never. நீ ஒரு கண்காணிப்புக்குள்ள வந்துட்ட. You have come under the bishop. வேதம் சொல்லுகிறது, The word of God said, தேவனின் வழிகளை பார்த்து God will என் look at the way. நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. He is able to count our steps. யோபினுடைய புத்தகம் தயவு செய்து 31:4, அவரின் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. Doth not he see my ways and count all my steps? ஆங்கிலம் என்ன இருக்கு? Count All my steps. all my steps. Doth not he count all my steps? நான் ரொம்ப அன்பா கேட்குறேன். I ask you lovingly. நீங்க பூந்தமல்லியிலிருந்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, Say you're coming from Pudamali. நடந்து வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க, Say you come by walk. எத்தனை ஸ்டெப் நடந்து வந்தீங்க? How many steps you crossed? எந்தக்காவது எண்ணிருக்கீங்களா? Have you counted? எந்தக்காவது எண்ணிருக்கீங்களா நடந்து Have you வர்றத? counted the steps? உங்க ஒவ்வொரு நாள் நடக்கிற நடை எண்ணி வச்சிருக்கீங்களா? Have you counted the steps every day? that you- Count all my steps. It's the Lord who is counting all our steps. உங்களுக்கு எனக்கும் ஒரு நடுக்கம் பிடிக்கணும், That பயம் பிடிக்கணும். we may tremble. வாலிபர்களை கவனிச்சுங்க, Young man, கன்னியர்கள் கவனிச்சுங்க. young girls observe. உங்க அம்மா அப்பா விட்டு நீ காலேஜுக்கு போகலாம், நீ வேலைக்கு போகலாம். அம்மா அப்பா மறைஞ்ச உடனே அம்மா அப்பா கண்ணுக்கு மறையலாம். You may be hidden from the eyes of your parents. your பட் mother ஒரு and father. தேவனுடைய பிள்ளை 24 hours தேவனுடைய கண்காணிப்புக்குள்ள இருக்கிறான். God is overseeing you, looking at you for 24 hours. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எங்க வைக்கலாம்னு கேட்டா தேவன் எண்ணிக்கொண்டே இருக்கிறார். Every step that you take, God is measuring and counting it. Count all my steps. So it's God is counting all தேவன் my நம்ம steps. எவ்வளவு கண்காணிக்கிறாருங்கிறதுக்கு நீங்க பயத்தோட நடக்க சொல்லுகிறேன். So with all fear I tell you, as ஒரு how much தேவனுடைய God is பிள்ளை overlooking us. A child of தான் God, வைக்கிற ஒவ்வொரு அடியையும் அவன் எண்ணுகிறானோ இல்லையோ, whether he counts the steps or not. அப்படின்னு சொல்லுவேன். உங்க அடியின் மேல தேவன் எவ்வளவு கவனமா இருக்கிறார். So how much God is watchful. அவர் careful. ராத்திரி என்றாரு, He counts during the night hours. பகல்ல என்றாரு, He counts during the daytime. அந்தரங்கத்துல என்றாரு, He counts. வெளியரங்கத்துல என்றாரு. He counts out and நீங்க internally. யோசித்து பாருங்க, எத்தனை ஸ்டெப் நான் ஒழுங்கா எடுத்து வச்சேன், How many steps have I taken properly? எத்தனை ஸ்டெப்பை தேவன் அங்கீகரிப்பார், How many steps would God accept, acknowledge? எத்தனை ஸ்டெப்பை தேவன் அங்கீகரிக்க மாட்டார், How many steps God would not acknowledge? எத்தனை ஸ்டெப்பை என் தாயார் அங்கீகரிப்பார், தகப்ப அங்கீகரிப்பார். How many steps my mother and father would தேவனுடைய acknowledge? நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. நான் சொல்லும் அருமையான I would say, கர்த்தர், dear children of God, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறோம், we say that we are saved. ஞானஸ்நானம் எடுத்தோம்னு We சொல்றோம், say that we are taken. அபிஷேகம் பெற்றோம் என்று We say சொல்லுகிறோம். that we are receiving நம்முடைய anointing. மன விருப்பத்தபடியே வாழ்ந்து Only நம்முடைய according மன to the desire இஷ்டப்படியே of mind, நடந்து walking according. தேவன் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறோம்.
We say God has நான் forsaken சொல்ல us. தேவன் கைவிடவே மாட்டார். I say God will யார் never கைவிட? forsake. நீ கையை விட்டுட்ட கர்த்தரோட. You have, வேதம் என்ன சொல்லுகிறதா? what for the word of God? உன்னை விலகவே மாட்டாரப்பா. He would never depart from you. உன்னை நடத்திக்கிட்டே இருப்பார். He would go on leading you. ஆனால் இந்த நடத்துகிறதுல But in that தேவனுடைய நாமத்துக்கு மகிமை glory be உண்டாகுது. to the name of God. ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கு. There is only one difficulty. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனத்தை நான் வாசிக்க We'll விரும்புகிறேன். read the verse that all of us know. நீதிமொழிகளின் புஸ்தகம் The book of Proverbs, 3ஆம் அதிகாரம். 3rd chapter. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை வாசி. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் அப்புறம் நமக்கு என்ன இருக்கு? ஆ? எல்லாருக்கும் என்ன இருக்கு? What do we have? சுயமாக சிந்திக்கிற புத்தி இருக்கிறது. You have the wisdom to lean on your own உன் சுய understanding. புத்தியின் மேல் நீ சாயாமல் Lean not unto thine own understanding. தேவன் மேல் உன் முழு இருதயத்தோடும் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை உன் நினைத்து வழிகளில் எல்லாம் உன் வழிகளில் அவரை நினைச்சுக்க. In all thy ways அப்பொழுது acknowledge him, அவர் உன் அவர் பாதைகளை உன்னுடைய செவ்வைப்படுத்துவார். பாதைகளை செவ்வைப்படுத்துவார். and he, God, shall direct thy path. உன் பாதையை தேவன் So செவ்வைப்படுத்தணும். God, if God should direct ஆனா thy என்ன path. தெரியுமா? You know what's the obstruction? நமக்கு ஒரு சுய புத்தி இருக்கு. We have our own நல்லா understanding. கவனிங்க. நம்ம சாயருக்கு 2 இடம் இருக்கு. We have 2 places to ஒன்னு lean. தேவன், One is God, இன்னொன்று நம்முடைய புத்தி. our own understanding. Next. இந்த புத்தியின் மேல சாய்கிறவனுடைய வழியை ஆண்டவர் என்ன பண்றது இல்ல? The ways of the one who leans on his understanding. செவ்வைப்படுத்துகிறது இல்லை. He would never. இந்த உலகத்தில முதலாவது பாவம் ஏன் சம்பவிச்சதுன்னு You know why கேட்டீங்கன்னா, the first sin came into this world? ஏவாள் கனியை பார்த்தாள். Eve looked at the fruit. அது புசிக்கிறதுக்கு இன்பம், It was அது பார்வைக்கு அழகு, sweet to look at. அது புத்தியை தெளிவிக்கிறதா இருந்தது. It was able to enlighten the mind of you. புத்தியை தெளிவிக்கிறதா இருந்தது. It was able to enlighten அப்ப the நான் mind. சொல்றேன், அந்த கனியை புசித்த பொழுது அவளுக்கு புத்தியில என்ன வந்துச்சு? What happened in her mind? ஆ? தெளிவு வந்துச்சு. அப்ப அது வரைக்கும் Her mind was opened. Till then, ஆ? புத்தியில என்ன இல்ல? what was not there in the mind? சொல்லுங்க. Tell me. தெளிவு இல்ல. There wasn't any clarity. அந்த தெளிவு இல்லாத காலத்துல என்ன இருந்தான்னு கேட்டீங்கன்னா, What was there when there was no தேவனையே clarity? சார்ந்திருந்தாள். She was leaning on God alone. தேவனோடு நடந்தாள். She walked with God. தேவனை ஆராதித்தார்கள். She worshipped God. தேவனுடைய கற்பனை She கீழ்ப்படிந்தார்கள். obeyed the statutes of தேவனோடு God. உறவாடினார்கள். They moved along with God. தேவனோடு மகிழ்ந்தார்கள். And they enjoyed it. ஆனால் என்றைக்கு புத்தியை தெளிய பண்ணினதோ The day- அன்றைக்கு தேவனை விட்டு வெளியே போயிட்டார். Her mind got clarified. She departed. அவளுடைய புத்தி தெளிந்தது. Her but mind got தேவனை விட்டு clear. வெளியே போயிட்டார். But she departed from God. ஆனா Yet, தேவன் கொடுத்த ஒரு புத்தி அவளுக்கு இருந்துச்சு. she had a mind that God gave her. தேவ சாயலாக உண்டாக்கப்பட்ட ஒரு புத்தி அவளுக்கு இருந்தது. She had a mind regarding அந்த the புத்தி likeness தேவனையே சார்ந்து கொள்ள பண்ணினது. that made her lean on தேவனையே God. நம்ப That பண்ணினது. made her trust on God. தேவனையே தேவனோடவே தங்கி இருக்க That பண்ணினது. made her stay with God. நான் சொல்லுவேன் அதுதான் புத்தி. I would say that is ஆனால் understanding. மனிதனுக்கு இந்த சுய புத்தி இருக்கு. But man has his own இந்த understanding. புத்தியின் மேல் சாய்ந்து Leaning on his own understanding. தேவனுடைய வழியை அறியாமல் போய்விட்டார்கள். So he knew not the ways of the Lord இன்னைக்கு God. நான் சொல்லுவேன், Today I would say, நீங்க தேவனுடைய வழியை அறியணுமானா we ought to know the ways of the Lord God. நான் சொல்வேன் நம்முடைய புத்தியை முதலாவது சாகடிக்கணும். First we should kill our understanding. நம்முடைய அறிவை சாகடிக்கணும். We should kill our நம்முடைய knowledge. அனுபவங்களை We should சாகடிக்கணும். kill our experiences. ஆண்டவரே என்னுடைய புத்தி அல்ல, Not my understanding, O Lord. என்னுடைய ஞானம் அல்ல, Not my wisdom, my Lord. நீர் என்னை எந்த வழியில நடத்துவீரோ. Whatever path you lead. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த தவறத்தான் செய்தாங்க. The children of Israel committed this mistake. தேவன் வெளியே கொண்டு வந்துட்டார். God brought them out. அவங்க வாழ்க்கையை பாருங்க. Look at the life. வெளியே கொண்டு வந்த பிறகுதான் பிரச்சனை ஆரம்பிச்சு. Only after bring them out, the problems started. உள்ள இருக்கிற வரைக்கும் இவங்களை பின்னால குதிரை துரத்தல. As long as they were inside, உள்ள the இருக்கிற horses வரைக்கும் never chased. செங்கடல் அலை அவங்களுக்கு அடிக்கல.
the waves of the Red Sea never bet உள்ள upon them. இருக்கிற வரைக்கும் எரிகோ மதிலை அவங்க பார்த்ததில்ல. As long as they were inside, they never saw the walls of Jericho. உள்ளே இருக்கிற வரைக்கும் வனாந்தரத்தை இவங்க பார்த்ததில்ல. When they were inside Egypt, they never saw the இந்த wilderness. வனாந்தர கடுமையை பார்த்ததே இல்லை. They have never seen the extremity of the ஒரு wilderness. விதத்திலே அவர்கள் பாடுகளை அனுபவித்தாலும் The way though இந்த அனுபவங்களை அவர்கள் பார்த்ததே இல்லை. They never came across new experiences. எகிப்தின் சேனை துரத்துகிறதையோ செங்கடல் கொந்தளிக்கிறதையோ இவங்க பார்த்ததே இல்லை. They never saw இதெல்லாம் எப்ப பார்த்தாங்கன்னு சொன்னீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு வெளியே வந்த பிறகுதான் only after பார்த்தாங்க. salvation, only after coming out. இப்ப கடல் ஆர்ப்பரிக்கிறது, Now the sea is எதிரிகள் roaring. ஆர்ப்பரிக்கிறார்கள், The enemies. பெரிய சேனை எல்லாம் வந்திருக்கிறது. Great host has come about chasing. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்னு What கேட்டீங்கன்னா about the Lord? What did இது he say? எல்லாம் நடக்கும்னு ஒண்ணுமே சொல்லல. He never said all this would come to ஆண்டவர் pass. என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டா, What did he say? இந்த தேசத்திலிருந்து உன்னை நீக்கி Having taken நான் you from உன்னை this land, எகிப்திலே பாலும் தேன் தேசத்துல கொண்டு போய் சேர்த்தேன். I will lead you to a land flowing with milk and honey. இவர்கள் இப்ப சார்ந்து கொள்ள வேண்டியது என்ன? Where they ought இவர்கள் to நம்ப lead, வேண்டியது என்ன? whom they have got to trust. இவர்கள் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய சத்தத்தையும் தங்களுக்கு முன்னாக போகிற தேவ சமூகத்தையுமே பார்த்து நடக்க வேண்டியவர். They ought to trust the word of God, the voice of God, and the presence of God that is going ahead of them. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. They had no problems. தேவ சமூகம் முன்னால போயிட்டே The இருக்கு. presence of God is going ahead. மேகஸ்தம்பம் முன்னால போயிட்டே The இருக்கு. cloud is going. அக்னிஸ்தம்பம் முன்னால போயிட்டே இருக்கு. Pillar of fire is அந்த going வழி ahead. நடத்துகிற மேகத்தையும் அக்னியையும் பார்த்து அவர்கள் போய்க்கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக கடல் திறக்கும். If they look at the fire and the cloud and if they follow it, automatically the sea would open. ஆட்டோமேட்டிக்காக எரிகோ மதில் உடையும். The walls of Jericho would fall down. ஆட்டோமேட்டிக்காக வானம் திறக்கும். Automatically the heavens would be open. அற்புதமாக மலைகள் பிளக்கும். So the mountains would be அற்புதமாக split. வனாந்தரத்திலே வழி உண்டாகும். There would be a way in the wilderness. அற்புதமாக எதிரியினுடைய பாளையம் சின்ன The பின்னமாகும். camp of the enemy would be destroyed. இத ஒண்ணையுமே அவங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. So they did not have to. ஏனென்றால் இவைகளை வழி நடத்துவதற்கு இவர்களுக்கு முன்னாலே ஒரு தேவன் போய்க்கொண்டே இருக்கிறார். There is a God going ahead of them to lead them. இவர்களை நடத்துவதற்காக ராவும் பகலும் கூடவே இருக்கிறார். To lead them. He is there with them day and night. ராத்திரி சத்துரு தொட முடியாது. During the night hours, the பகலும் enemy சத்துரு cannot தொட touch. முடியாது. During the day, the enemy தேவன் cannot முன்னவே touch. போய்க்கொண்டிருக்கிறார். Because God is walking ahead. தேவன் அவரை விட்டு விலகவே இல்லை. God would never depart தேவன் from them. விலகவே இல்லை. God never நான் departed. சொல்லுகிறேன், தேவன் உன்னை விட்டு விலகுவதில்லை. I would say God would never depart. தேவன் உன்னை கைவிடுவதில்லை. God would never forsake you. தேவன் வாக்கு தவறுகிறதே இல்லை. God would never fail his ஆனால் promise. ஜனங்கள் எதை பார்த்தார்கள் தெரியுமா? What did the people, what did they look அந்த at? தேவ சமூகத்தை அல்ல, They never saw the presence அந்த of God. அந்த அக்கினி ஸ்தம்பத்தை அல்ல, They never saw the pillar of அவர்கள் fire. பார்த்தது கடலை பார்த்தார்கள். They saw the sea. அவர்கள் பார்த்தது வனாந்திரத்தை They saw the பார்த்தார்கள். wilderness. அவர்கள் பார்த்தது பிரச்சனையை They saw பார்த்தார்கள். the problems ahead of them. மோசே கேட்டார், Moses asked, இவ்வளவு ஜனங்களுக்கு எப்படி இறைச்சி கிடைக்கும்? how about supplying meat to all these ஏன்னா அவர் people? பெரிய ஸ்காலர், He's a great scholar. பெரிய ஸ்காலர். He's a great scholar. இவ்வளவு ஜனங்களுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? How come to feed all these people? என் தேவை எப்படி சந்திக்கப்படும்? How to meet all the needs? என் பிரச்சனை எப்படி சந்திக்கப்படும்? How to meet all our problems? இவ்வளவு பெரிய தேவை எப்படி சந்திக்கப்படும்? How to meet all our needs? நான் சொல்லுவேன், I would say, இவ்வளவு பெரிய தேவையை சந்திக்கிறதுக்கு ஒருத்தர் முன்னால போயிட்டே இருக்கிறாரு. one is walking ahead to meet all your needs. அவருக்கு தெரியும்பா, He knows, sir, என்ன நம்பி 30 லட்சம் பேர் வந்துகிட்டு இருக்கான். 30 lakhs of people are following me. இவங்களுக்கு தண்ணி வேணும். They need water. வேதம் சொல்ல, உங்களுக்கு தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார். The word of God says God knows your requirements. நம்மளோட மூளை என்ன சொல்லுதுன்னா, What about your brain? எப்படி 30 லட்சம் பேர் சாப்பிடுவாங்க? How about 30 lakhs? How can they eat? எப்படி சாப்பிடுவாங்க? How would they eat? எப்படி தண்ணி கிடைக்கும்? How நம்முடைய about water? மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. Our brain, the knowledge starts. அதனால working என்ன all the நடக்குது time. கேட்டா, What happens? நம்முடைய மூளை வேலை செய்ய வேலை செய்ய As வேலை the brain செய்ய starts functioning. நம்முடைய உள்ளே அவிசுவாசங்கள் வளர்ந்து And- நம்மோடு இருக்கிற தேவனை நாம் அறிய முடியாமலே போய்விடும். Unbelief grows in us. We are not able to know the God is there in us.
ஆகினால் தான் வேதம் சொல்லுது, Therefore, the word of God உன் says, சுய புத்தியை பயன்படுத்தாதப்பா, do not lean on your உன் understanding. அறிவை பயன்படுத்தாத, Do not lean on your உன் knowledge. ஞானத்தை பயன்படுத்தாத. Do not lean on your wisdom. இந்த தேவை எப்படி சந்திக்கப்படுன்னு கேட்காத. Do not ask us how the requirements இந்த would be met. எதிரிகள் எப்படி மடங்கடிப்பேன்னு கேட்காத. Do not ask us how the enemies இந்த would be கடலை எப்படி கடப்பேன்னு கேட்காத. How would I cross the sea? Do not இந்த ask. பின்னால துரத்துற சத்துரு எப்படி சாவான்னு கேட்காத. Do not ask us how the அது enemy உன் would. வேலை இல்ல. That is not your work. உன் வேலை என்ன தெரியுமா? What is your work? நான் உனக்கு முன்பாக போய்கிட்டே இருக்கிறேன். I am walking ahead of நீ you. எனக்கு பின்னால வந்து கொண்டே இரு. You ought to follow me. நீ என்னை வந்து கொண்டே இரு. You ought to follow நீ me. வந்து கொண்டே இருந்தால் If you follow me, கதவு தானாகவே the திறக்கும். sea would divide. கதவு தானாகவே The sea திறக்கும். would divide. நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். I had been to a place. பெரிய டோர் அங்க முன்னால கண்ணாடி டோர் இருக்கு. There was a great glass ஆனா door. கைய ஹேண்டிலே இல்ல. There isn't any handle. நான் அங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன்னா ஹேண்டில் இல்ல, எப்படி கதவை திறக்கிறது? There isn't any handle. How to open the அங்க door? நின்ன ஆளு சொன்னாரு, The man சார் said, முன்னால போங்க சார், so just walk ahead, sir. முன்னால போங்க சார். முன்னால போனா முட்டிக்கிட்டு நிக்கணும். Just walk. அவர் சொல்ல, So he said, he asked அது me, எதுக்கிட்ட கதவு மூடி கிடக்கு, எப்படி திறக்கிறது? the doors are shut. How am I to open the doors? அவர் சொல்ல, முன்னால போங்க சார். But he said, sir, please go ahead. முன்னால போய் கொஞ்ச தூரம் போற உடனே ஆட்டோமேட்டிக்கா திறக்குது. So when I took certain steps, automatically the door நான் opened. போன உடனே கதவு திறக்க மூடிக்குச்சு. And after I இனி அடுத்தவனுக்கு எப்ப திறக்கும்னு கேட்டா, அவன் எப்ப பின்னால வர்றானோ கதவு திறக்கும். so the door would open only if the other person steps ahead. ஆண்டவர் எப்பவுமே கதவு மூடி தான் வச்சிருக்காரு. The door, God has kept the doors always நீ என்ன shut. செய்யப்பா? What should you do? போயிட்டே இருப்பா. Just go ahead, pierce ahead. உனக்கு முன்னால ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. There is one walking ahead of you. முன்னால ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. There's one walking ahead of அவர் you. விலகவே மாட்டாரு. He will never leave you. விலகவே மாட்டாரு. He will never நான் forsake சொல்றேன் அருமையானவர்களே, you. I would say, dear ones, எத்தனை பெரிய சத்துருவினுடைய ஆர்ப்பரிப்பு கேட்கட்டும், whatever may be the sound or the rejoicing of இந்த the காண்டு enemy, உங்களோட ஒரே ஒரு வார்த்தை பேசுறார். here the Lord speaks only one word. மகளே, Daughter, எவ்வளவு பெரிய சத்தம் கேட்டாலும், what great noise you hear. எத்தனை குதிரைகள் ஆரவாரிச்சாலும், What about the horses? எத்தனை எகிப்திய சேனை ஆரவாரிச்சாலும், What about the army of நீ Egypt? எதை சார்ந்து சத்தத்தை சார்ந்துராத. You should not lean on the என்ன voice of சார்ந்துக்க. God. Lean on me. நான் ராத்திரி உன்னை விட மாட்டேன். I would not forsake உனக்கு you. வழி தெரியாத ராக்கால நான் உன்னை விட மாட்டேன். So during the dark hours I would not leave நான் you. உனக்கு அங்கே வழி நடத்துவேன். I would lead you in the way. தேவன் உன்னை வழி நடத்துவார். God would lead you in the இந்த way. இயேசுவின் நாமத்திலே நான் தாழ்மையாய் I சொல்லுகிறேன், say in the name of Jesus, உங்களுடைய அநேகர் வழிகளை தேவன் செவ்வைப்படுத்த முடியவில்லை. God is not able to direct your path. உங்களுடைய அநேக வழிகளை தேவன் சீர்படுத்த முடியவில்லை. God is not able to correct the path of ஏன் man. சீர்படுத்த முடியவில்லை? Why? நீங்கள் உங்களுடைய சொந்த வழியை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். Because you are utilizing your own ways. உங்கள் சொந்த அறிவை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். You are utilizing your own understanding. ஆனால் கிறிஸ்தவ ஜீவியம் என்று சொல்லுகிறது, Christian life says முற்றிலுமாய் சார்ந்து கொள்ளும். you got to lean on Him entirely. 6 லட்சம் பேர் இஸ்ரவேலிலிருந்து புறப்பட்டார். 6 lakhs ஒரே proceeded. நாளில ஒரு சபையில 6 லட்சம் பேர் புருஷர்கள், 6 lakh men. அவர்கள் மனைவி, The wife, பிள்ளைகள் the எல்லாரையும் சேர்த்தா 30 லட்சம் பேர் என்று சொல்லுகிறார். It's totally 30 lakhs. 30 லட்சம் பேர் இருந்த ஒரு சபையில எத்தனை பேர் போய் சேர்ந்தாங்க? In a church of 30 lakhs, how many went and reached? இப்ப நம்ம சபையில எத்தனை பேர் சேருவாங்கன்னு தெரியலையே. We know not as to how many of us would go there. 30 லட்சத்துக்கு 2ன்னா 2 among ஆவரேஜ் கணக்கு போட்டா இங்க எத்தனை சேருன்னு தெரியல. புல்பீட்லயும் சேருமா, உள்ளேயும் சேருமா? whether the pulpit would reach there or whether you would reach there. எங்க 30 லட்சம் பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்கங்க. 30 lakh of people took, அவர்களுக்கு முன்னாக தேவன் நடந்தாருங்க. and God walked ahead of them. ஆனா அவனுக்கு போய் சேரல. But they were never able to reach the place. தேவன் விலகலன்னு சொன்னாரு. God says கைவிட மாட்டேன்னு சொன்னாரு. he said he would never forsake. போகலங்க. They were not able to reach there. போய் சேரல. They were not able to go and reach there. 2 பேர் சேர்ந்தாங்க. Only 2 of them went and reached. அவங்க சேர்ந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? Only one cause as to why they went. நீங்கள் எண்ணாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் Numbers 24ஆம் வசனத்தை வாசி. 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினால் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினால் அவன் என்னை பின்பற்றினான். He followed me. என்னை பின்பற்றினான். He followed me. எதை பின்பற்றல?
What did he சூழ்நிலையை பின்பற்றல, He never followed the circumstances. பிரச்சனையை பின்பற்றல. He never followed the problems. எல்லாரும் 12 பேர் வேவு பார்க்க போனான். 12 people went to spy. 12 பேர் வந்து சொன்னா, All the 12 came and said, நாம் அதை சுதந்தரிக்கவே முடியாது. we can never அங்கே inherit. ஏனாக்கின் புத்திரரை நாங்கள் பார்த்தோம். We saw the sons of Anak. நடக்கவே நடக்காது. It is impossible. நாம போய் சேரவே முடியாது. We can never go to that land. ஆனால் அந்த வேறே ஆவி உள்ளவன் சொன்னா, But the one with the another spirit said, கர்த்தருக்கு விரோதமா கலகம் பண்ணாதீங்க. do not rebel against the Lord. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் If the Lord would நம்மை desire us, கொண்டு போய் சேர்ப்பார். He would lead us. ஒருத்தன் முடியாதுன்றான், One says it is impossible. ஒருத்தன் The other says it's possible. சொல்லுங்க, He says it's possible. 6 லட்சம் 30 லட்சம் பேர் முடியாதுன்னு சொல்றாங்க. 30 lakhs say it is impossible. 2 பேர் சொல்றாங்க முடியும். 2 of them say it is possible. மெஜாரிட்டி பீப்புள் முடியாது, நடக்காது. Majority of them say we cannot reach that ஒரு land. சின்ன கூட்டம் சொல்லுகிறது Small முடியும். group says it's அவங்க possible. முடியும்னு சொன்ன காரணம் என்ன? You know what's the reason as to why they said so? காரணம் என்ன? What's the cause? What's the அவங்க reason? ஒரு ஆவியை பெற்றிருந்தாங்க. They received a different அந்த spirit. ஆவி என்ன சொல்லுச்சுன்னா, And what about the spirit? What did it say? முடியாதவைகள் முடியும். What is impossible can be made இவங்க possible. ஏன் முடியாதுன்னு சொன்னாங்க? Why they said it's impossible? அவங்க சுய புத்தியை சாஞ்சாங்க, They were leaning on their own அவங்க understanding. பலத்துல They சாஞ்சாங்க, were leaning on their own அவங்க strength. பலத்தை கணக்கு போட்டாங்க. They தேவனுடைய measured. நாமத்துக்கு மகிமை Glory be to the உண்டாகும். name of God. எனக்கு அருமையான My கர்த்தருடையவர்களே, dear children of God, நான் இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாக I சொல்லுகிறேன். speak humbly in the இந்த name of கிறிஸ்தவ Jesus. உலகம் கூட நிறைய சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. They take a lot of survey. நான் in the சொல்லுகிறேன், Christian நான் world. சர்வேக்கு முழுவதும் எகென்ஸ்ட் ஆனவன். I'm against all this. நம்ம சர்வே எடுக்கிறதுக்கு தேவன் நம்மை அழைக்கல. God has not called us to take this. தேவனை பற்றி கொள்வதற்கு தேவன் God அழைத்தார். has called us that we may cling unto நீங்கள் God. தேவனை நீங்கள் பற்றி கொள்வீர்களானால், If you cling unto God, நீங்கள் தேவனை சார்ந்து if you கொள்வீர்களானால், lean on God. இன்றைக்கு நான் இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாக In சொல்லுகிறேன். the name of Jesus, I tell you humbly. இன்றைக்கு நீ கடலுக்கு முன்னால நிக்கலாம், You may stand before the sea. இன்றைக்கு நீ மலைக்கு முன்னால You நிக்கலாம், may stand before the ஒரு mountain. பெரிய தேவைக்கு முன்னாலே நிற்கலாம், You may stand before a great need. பெரிய பிரச்சனைக்கு முன்னாலே நிற்கலாம். You may stand before a great நான் problem. இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாக சொல்லுகிறேன். I tell you humbly in the name தேவன் of ஒன்றை Jesus. விசுவாசிக்க சொல்லுகிறார். God is asking you to believe. பிரச்சனைகள் விலகும், பட் தேவன் விலக மாட்டார். The problems would depart. God would never depart. இருள் விலகும், பட் தேவன் விலக மாட்டார். Darkness would depart. God would never depart. மலைகள் விலகும், பட் தேவன் விலக The மாட்டார். mountains would depart. God would never depart. வானமும் பூமியும் விலகும், பட் தேவன் விலக மாட்டார். Heaven and earth may depart. God would நீங்கள் never depart. உண்மையாய் விசுவாசிப்பீர்களானால், If you believe wholeheartedly, இந்த உலகத்திலே காண்கிற எல்லாமே விலகும், everything you see in this world would depart. எல்லாமே அழியும். Everything would be பட் destroyed. விலகாத ஒன்றே ஒன்று கர்த்தருடைய சமூகம். There is one thing which would not depart, the presence of என்னை God. தேவன் கைப்பிடித்தது உண்மையானால், If it is true that God has called என்னை me, தேவன் அழைத்தது if உண்மையானால், it is true that God has called என்னை me, வேறு பிரித்தது if உண்மையானால், it is true that He has separated இரவும் பகல் என்னை விடவே மாட்டார், day and night, He would never leave. என்னை விலகவே மாட்டார். He would never depart ஆனால் from me. இன்னைக்கு நம்ம எதை பார்க்கிறோம்னு கேட்டுக்கிறோம். We look at விலகாத தேவனை அல்ல, not the God who would விலகுகிற not depart. பிரச்சனைகளையே நாம் பார்க்கிறோம். We look at the problems that would depart. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாகும். the name of God. பிசாசு நமக்கு பெரிய மலையாக காட்டுகிறது, Satan shows us great mountains. பிரச்சனைகளையே காட்டிக் He கொண்டிருக்கிறார். shows us a problem. அவைகள் அழிவுள்ளவைகள், அவைகள் நிலையற்றவைகள், அவைகள் மாறி போகிறவைகள், அவைகள் விலகி போகிறவைகள். These are the churning circumstances that can be destroyed as well as that can be moved away. நான் சொல்லுவேன், But I would, இன்னைக்கு இந்த ஒரே வார்த்தையை வற்புறுத்த விரும்புகிறேன். I would like to highlight only one word. இன்றைக்கு நீங்கள் சார வேண்டிய ஒன்று உண்டானால், If you were to die today, விலகாத ஒன்று உங்களோடு இருக்கிறது. there's one thing that is not departing from you. இந்த that is ஒரே வார்த்தை எனக்கு ஆதரப்படுத்துகிறார். only இன்னைக்கு நான் this ஒரு word is பெரிய able to- செய்தி ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்தேன். I prepared a great ஆனால் message. இந்த Even now, ஒரே வார்த்தையை தேவன் யாரோ சிலருக்கு வைத்திருக்கிறார். God has kept this one word for somebody here. நம்முடைய பணம் விலகும், The money would depart. நம்முடைய from us. அழகு விலகும், Our beauty will நம்முடைய depart. அந்தஸ்து விலகும், Our status நம்ம will depart. உலகத்துல எல்லாமே விலகுவாங்க பிரதர். Everything in this world would depart. நான் எல்லா பயத்தோடு சொல்லுகிறேன். With all fear, I tell you. நான் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தேன். I sat and I thought. ஆபிரகாம் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். Abraham was a rich man. நான் பலமுறை பேசி இருக்கிறேன், நான் I சொல்றேன். had spoken often, yet I say, tell ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். he's a very rich man. அவனுக்கு பிள்ளை இல்லை. He never had any child. ஒரு நாள் அவனுடைய மனைவி சொல்லுகிறாள், One day his எனக்கு wife, தானே பிள்ளை இல்லை,
I do not have a child. இந்த ஆகார கல்யாணம் பண்ணிக்கணும், அவளுக்கு அவளால என் வீடு கட்டப்படும். If you marry Hagar, my house would be built. ஆபிரகாம் செவி கொடுத்தார், Abraham heard. பிள்ளை பிறந்துடுச்சு, பிள்ளை கருத்தரித்து விட்டாள். நல்லா கவனிங்க, child was conceived. இவ கருத்தரித்த உடனே தன்னுடைய எஜமாட்டி அற்பமாய் எண்ணுகிறாள். After she conceived, அதனால ரொம்ப she despised. பிரச்சனையை உண்டாக்குறாள். So that brought about the problems. வீட்டுல பெரிய பிரச்சனை, There was a great problem in the house. பெரிய ப்ராப்ளம் உண்டாயிடுச்சு. There was a great problem in the house. இப்ப சாராள் வந்து ஹஸ்பண்ட் சண்டை போடுறான். Sarah's now இது quarreled. வரைக்கும் ரெண்டு பேர் ரொம்ப சிநேகமா இருந்தவங்க, So far, these இப்ப people were வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. now there's problem inside the house. உடனே சாராள் இந்த ஆகார பண்ற கொடுமையில ஆகார ஓடி போயிட்டான். So Hagar ran away பிரச்சனை because of விட்டு the ஓடி persecution of her mistress. இப்ப எங்க அலைஞ்சா தெரியுமா? சூருக்கு போகிற வழியிலே தேவன் அவளை சந்திச்சார். God met her on the way. எங்க of போற? wilderness. Where are you going? நீ எங்க போற? Where are you? நான் உன்னோட இருப்பேன், I'll be உனக்கு சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் I'll bless your generation. அப்படின்னு சொன்ன உடனே அவ எங்க வந்தா தெரியுமா? You know, where did she come? எந்த பிரச்சனையை விட்டு ஓடுனாலோ அதே பிரச்சனைக்குள்ள வந்தா. She came back to the same problem. ஏன் வந்தா தெரியுமா? You know why she came? என்னை காண்கிற ஒரு தேவனை இவ்விடத்திலே நான் கண்டேன் அல்லவா என்று சொல்லி எந்த பிரச்சனைக்கு பயந்து ஓடினாலோ அதே பிரச்சனைக்குள்ள உள்ள வந்தா. Have I not seen the God that who had met me? Therefore she came back to the same problem. இப்ப பிரச்சனை கம்மியா இருக்குமா ஜாஸ்தியா இருக்குமா? ஓடி போனா வீட்டுக்குள்ள வந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? Tell me how the problems would be. ஒழுங்கா இருக்கும்போதே பிரச்சனை, ஓடி போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தா After having run away, இன்னும் கம்மியா இருக்குமா ஜாஸ்தியா இருக்குமா? whether the problems would பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுச்சு, the problems குழந்தையும் பிறந்தாச்சு, Now the child பிரச்சனை போயிட்டே இருக்கு. the problem is going on increasing. என்னென்னவோ நடந்ததுங்க. Several things happened. ஆகார் அசையவே இல்லை. Abraham never moved. எது வரைக்கும் அசையல தெரியுமா? How long he never moved? சாவரகாம் போய் ஆண்டவர்கிட்ட சொல்றார். ஆண்டவர் சொல்றாரு, ஆகாரையும் பிள்ளையும் புறம்பே தள்ளு. Cast away Hagar and a child. இப்ப வெளியே போனோம். Now they got to go out. நீங்க யோசிச்சு பாருங்க. Look, ஆபிரகாம் பெரிய செல்வ சீமான், Abraham ஆடு is a மாடு ஆஸ்தி உள்ள பெரிய பணக்காரன். he's a very rich man having cattle and ஆகாரை கூப்பிட்டான். he called Hagar. நான் ஆபிரகாமா இருந்திருந்தா Had I been Abraham, ஒரு 10 மாட்டை பிடிச்சி having caught hold of 10 cows, இந்த பிரச்சனை வீட்டுல பெரிய பிரச்சனை There's a நான் great- புத்தியெல்லாம் பண்ணிட்டேன். I had been unwise. இவதான் சொன்னா ஒரு நாள், இப்ப இவளே பிரச்சனை பண்றா. She's இந்த giving me 10 the- மாட்டை வச்சு ஏதாவது பண்ண கிண்ண வச்சு பால் கறந்து பொழைச்சுக்க போ. Take this 10 milk cows, go and look after yourself. என் வீட்டுல நிறைய பொண்ணு வெள்ளி இருக்கு, There's a lot of gold and ஒரு silver. 2 மரக்கால் எடுத்துட்டு போ. Take 2 measures. பாவி என்ன கொடுத்தான் தெரியுமா? This இவ்வளோ fellow, பெரிய பரிசுத்தவன் that's a great ஒரே sin. ஒரு சுருத்தி தண்ணிய தோல்ல வச்சு A flagon of ஓடி water. அனுப்பிச்சிட்டான். He drove her away. இந்த காலத்து பொம்பளைனா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பார்த்துருப்பா. Ladies of these days would take a husband to the court. என்னையா இத்தனை வருஷம் என்னோட வாழ்ந்துட்டு பிள்ளையும் பெற்று வச்சுட்டு என்ன தண்ணியை கொடுத்துட்டு போன்னு சொல்றியா? விட்டுருவாரா அவன்? Having given birth to a child, now you ask me to go. ஒன்னைய உன் குடும்பத்தை என்ன பண்ற பாரியா? Look what I would do to you and to your family. அதுவும் இவன் வேலைக்காரி. She's after all a சும்மா servant. வேலைக்காரி பாஷையிலே பேசியிருப்பா. So she would have spoken in a servant language. ஒண்ணுமே பேசலங்க. She never spoke a word. தண்ணி எடுத்துட்டு She took the water. எங்க போனா தெரியுமா? Now where did she go? நான் அதை வச்சு கதறி அழுதேன். I cried when முதலாவது பிரச்சனைக்கு பயந்து சூருக்கு ஓடி போனா. she went to the land of Sur. ரெண்டாவது தண்ணியை வச்சுட்டு எங்க போனா தெரியுமா? You know where did she? எந்த வனாந்தரத்துல கண்ணை தேனை கண்டாளோ அதே வனாந்தரத்துக்கு போனா. She went to the same wilderness where God met. வனாந்தரத்துல போய் சுத்தினா. She went and இங்க தானே wandered. நீர் என்ன சந்திச்சீரே, Lord, you என்ன ஜாதி ஆக்குவேன்னு சொன்னீரே, You said you would make me a என் பிள்ளைய nation. வளர்ப்பேன்னு சொன்னீரே, You said you'd bring up my child. என் பிள்ளைய பெரியவனாக்குவேன்னு சொன்னீரே, You would. எனக்கு பிராமிஸ் தந்தீரே, எங்க போயிட்டீரு? Lord, you spoke to me. எங்க போயிட்டீரு? Where has it முன்னால gone? சூருக்கு போற அம்மா வீட்டுக்கு ஓடி போனா.
Earlier she இப்ப ran அம்மா to her வீட்டுக்கு mother. ஓடி போகல, She never went to her வேற எங்கேயும் ஓடி போகல, She never ran. வேற எந்த உதவிக்கு ஓடி போகல, She never went for any- நேரா தேவன் எங்கே சந்தித்தாரோ அங்கே போனார். Where God met her, she went. இங்கே நான் என் தேவனை கண்டேன், It's here I met my God. இங்கே என் தேவனை கண்டேன். It's here I met my இந்த God. வனாந்தரத்துல எது வரைக்கும் சுத்தினாள் தெரியுமா? How long she தன் wandered? பிள்ளை சாகிற வரைக்கும் Up to சுத்தினாள். the time her child was about to die. பிள்ளை சாக போறான், The child is about to நான் die. பார்க்க மாட்டேன். I'm not able to நீர் look. தானே சொன்னீரு, Lord, you said, நீர் தானே சொன்னீரு, you spoke to me. இவனை பெரிய ஜாதி I'll ஆக்குவேன், make him a great nation. இவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். I'll make him a great nation. வேற எங்கேயும் போலங்க. She ஹஸ்பண்ட் கிட்ட போராடல, She never went to us. தனக்கு துரோகம் செய்தவங்க கிட்ட She போராடல, never went to the தன்னை one. துரத்தின சாராள்கிட்ட She never போராடல, went to Sarah who drove her. எதையுமே கேட்கல. She never asked her. அவளுக்கு ஒண்ணு தெரியும், என்னை காண்கிற ஒரு தேவன் She இருக்கு, knew about God who's able என்னை to அழைச்சவர் look. ஒருத்தர் இருக்க, There's one who called me. என்னோட பேசினவர் ஒருத்தர் இருக்க. There's one who spoke to me. நீ என்னை கைவிட்டாலும் சரி, Whether நீ you எனக்கு forsake பொண்ணு தந்தாலும் சரி, வெள்ளி தந்தாலும் சரி, தராமல் போனாலும் சரி, Give me gold நீ or silver. என்ன செய்தாலும் சரி, Whatever you என்னை காண்கிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். There is a God who looks after me. அந்த தேவனை நான் தேடி போவேன். I will seek after that God. அவள் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். She went and wandered in the அவளை wilderness. காண்கிற தேவனை அவள் கண்டுபிடிக்கவே இல்லை, She was not able to look at the God. கண்டுபிடிக்கவே இல்லை. She was not able to find ஆனால் the அவள் விட்டுவிடவே இல்லை. God. She never left. இரவும் பகலும் தேடினாள். Day and night she sought out a தன் God. கையிலே உள்ள தண்ணீர் செலவழிந்து போயிற்று, The water தன் exhausted. பலன் ஒடுங்கி போயிற்று, So all her எல்லாம் போயிற்று. everything is gone now. இனி ஒன்றே ஒன்று இருக்கிறது, ஜீவன். Only life is there. அதுவும் போக போறது. That is about to depart. அப்பொழுதும் உதவி எங்கேயுமே கேட்கல. She never asked help elsewhere. நான் செத்தா இந்த என்னை தேவன் சந்தித்த இந்த இடத்திலேயே நான் சாவேன். Never mind if I die, I will die in the place where God met. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க I மாட்டேன். cannot see the child die. அந்த பிள்ளை அங்கு எங்கே தேவனை சந்தித்தாளோ Where God met, அங்கேயே விட்டுட்ட வாழுதா. she left the child there and cried. முடிவு என்ன தெரியுமா? You know what was the end thereof? புருஷன் கைவிட்டான், The husband forsook her. உலகம் The கைவிட்டுச்சு, world forsook. சூழ்நிலைகள் எல்லாம் அவளுக்கு மாற The ஆரம்பிச்சு. circumstances were contrary to her. ஆனால் தேவன் தன்னுடைய வார்த்தையை மாற்றவே இல்லை. God never changed his word. தேவன் தன்னுடைய வார்த்தையை மாற்றவே இல்லை. God never changed himself. பிரதர், உங்களுக்கு பிரச்சனை நிறைய இருக்கு பிரதர், Brother, you may have a lot of problems. உங்களுடைய தேவை நிறைய இருக்கு பிரதர். You may have a lot of requirements. எங்க ஓடுறீங்க? Where are you running? எங்க ஓடுறீங்க? Where are you running? யார் இடத்துல ஓடுறீங்க? To whom are you running? சூருக்கு போற பாதையில ஓடுறீங்களா? Are you walking on the path of soul? உங்களுக்கு உதவி வருகிற பாதையில You ஓடுறீங்களா? are walking in the path where help would come. உங்க சுய புத்தி சொல்ற வேலையை செய்றீங்களா? Are you leaning on your own understanding? இல்லாவிட்டா உன்னோடு விலகாத ஒருவர் பக்கத்திலே இருக்கிறார். There's one who never departs from you, is beside you. பக்கத்தில் இருக்கிறார், He's beside you. பக்கத்தில் இருக்கிறார் பிரதர். Yes, he's beside you, brother. உன்னை விட்டு விலகிறது இல்ல, He would never depart from you. உன்னோட விலகிறது இல்ல. He would never depart. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? நீங்க நிறைய ப்ராப்ளத்தோடு உட்கார்ந்துருக்கிறீங்க, You're seated with a lot of நிறைய தேவையோடு உட்கார்ந்துருக்கிறீங்க. a lot of needs. பிரதர், and நீங்க requirements. பார்க்கிற பிரச்சனை விலகும் பிரதர். Brother, the problems you look at would depart. நீங்க பார்க்கிற வியாதி விலகும். The sickness that you look would நீங்க depart. பார்க்கிற வியாதி பெர்மனன்ட் இல்ல. The sickness that you see is நீங்க not permanent. பார்க்கிற பலவீனம் பெர்மனன்ட் இல்ல. The weakness that you look is not நீ permanent. பார்க்கிற எதிரி பெர்மனன்ட் இல்ல. The adversary that you look நீ is not பார்க்கிற permanent. போராட்டம் பெர்மனன்ட் அல்ல. The struggle that you look is not பெர்மனன்ட் தேவன் மாத்திரமே. permanent. Is God alone. அசையாதவைகள் எல்லாம் அசைக்கிறவர் தேவன் ஒருவரே. God alone is able to shake தேவன் them. ஒருவரே. He alone is தேவன் ஒருவரே. God alone. அவர் அசையாதவைகள் எல்லாம் அசைப்பார். So he alone will ஆனால் shake. அவரை அசைப்பதற்கு இந்த உலகத்தில் ஒரு சக்தியும் இல்லை. There isn't any power to shake ஒரு God. ராஜாவை அசைக்க போவதில்லை, There isn't any God to shake ஒரு God. சூழ்நிலை அசைக்க There isn't போவதில்லை. any circumstance. அவர் அசையாதவராய் அவர் நின்று He is கொண்டிருப்பார். the one unshaken God. தேவ ஜனங்கள் எதை பார்க்கிறதில்லை என்று What சொன்னார்? about the children of God? What do தன்னை they not? கைவிடாத தெய்வத்தை பார்க்கிறதே They are not இல்லை. able to look at God who is not able to forsake அவர் them. சொல்ற ராத்திரி விலக மாட்டேம்மா, He says, day and night I would not depart ராத்திரி from you. விலக மாட்டேன், So I would not depart from you. பகல்ல விலக மாட்டேன். I will not depart from you during the day. எது வரைக்கும்? How long? உன்னை நான் கொண்டு போய் சேர்க்கிற வரை, Up to the time I gather you and take you to that உன்னை place. கொண்டு போய் சேர்க்கிற வரை. Up to the time I take you to that அது place. ஒரு வருஷம் ஆகலாம், It may take 1 year. அது 40 வருஷம் ஆகலாம், It may take 40 years. அது வனாந்தரமா இருக்கலாம், It may be the wilderness. கொந்தளிக்கிற கடலா இருக்கலாம், It may be the boiling sea. எதிரிகளுடைய ஆரவாரமா இருக்கலாம், It may be the triumph பெரிய sound of the மதிலா adversary. இருக்கலாம். It may be a great wall. எதுவா இருந்தாலும் Whatever may it be. டோன்ட் வரி, Now, do not worry. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்.
I will not forget you. நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். I will take you to that நான் place. உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். I will take you and gather you to that நான் place. உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். I will take you to that place. நான் மறுபடியும் சொல்றேன், நான் உன்னை கொண்டு போய் Once சேர்ப்பேன். again, I tell you, I'll take you to that place. பிரதர், இன்னைக்கு நீங்க பெரிய தேவையை பார்த்துட்டு, ஐயோ இந்த தேவை எனக்காக சந்திப்பது யார்? Brother, you look at a great problem and you say, how am I எனக்காக going? யுத்தத்தை நடத்துகிறவர் யார்? Who would wage the war for me? எனக்காக இந்த கடலை பிளக்கிறவர் யார்? Who would divide the sea for me? யாருமே இல்ல. There is none. ஒருவர் உனக்கு முன்னால் இருக்கிறார். There's one standing before you. உனக்கு முன்னால் இருக்கிறார். He's standing before you. இன்னைக்கு நீ முன்னாலே காண முடியாதபடி இருக்கிற தடையை ஆவியான விளக்கு. இப்ப ஆவியார் என்ன செய்கிறார் என்று God கேட்டால், is able to remove the என்ன obstacles. செய்கிறார் that you என்று see. கேட்டால், God is standing before you. நடத்துகிறார். The Spirit of God would lead you. நடத்துகிறார். He would lead you. இன்னைக்கு நிறைய பேர் உட்கார்ந்துட்டாங்க. Most of them are seated. முடியாது brother. Impossible, brother. நடக்க முடியாது. It's impossible. இது கிடைக்காது பிரதர். I cannot receive it. இது முன்னேற முடியாது பிரதர். I cannot progress. இது மாறாது பிரதர். It will not change. இந்த வியாதி தீராது பிரதர். Sickness would not depart. இந்த பிரச்சனை தீராது This பிரதர். problem would never end. உட்கார்ந்துட்டாங்க. They have now seated. ஆனா நான் சொல்றேன், ஆவியானவர் இன்றைக்கு உன்னை நடத்த விரும்புகிறார். The Spirit of God would lead you today. பாதை எதுவானாலும் Whatever may be the நடத்த விரும்புகிறார். He is there to lead you. நீங்க அவரால் நடத்தப்படுவீர்கள் ஆனால், If you would be led by Him, அவருடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் நடப்பீர்களானால், if you would hear His voice, எல்லா பயத்தோடு நான் தாழ்மையாய் சொல்லுவேன், with all fear I tell you, நீங்கள் யாரா இருப்பீங்கன்னு கேட்டா, what you would be. நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்தரிக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். You would inherit the land flowing with milk and honey. நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். You would inherit the நீங்கள் land. சுதந்தரிப்பீர்கள். You would inherit. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். God is speaking to you. நீங்கள் தேவைகளை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டீங்க. You're seated because பிரச்சனையை பார்த்துட்டு of உட்கார்ந்துட்டீங்க. looking at the problems. You're பிரச்சனையை பார்த்து அழுதுகிட்டு இருக்கீங்க. You're crying at your problem. நான் சொல்றேன், நீங்க எதையுமே பாராத, Do not look at anything. எதையும் மேல சாயாத, I tell you, பிரச்சனையின் do not மேல lean. சாயாத, Do not lean on தேவையின் the மேல சாயாத. Do not lean on your knees. இன்னைக்கு மறுபடி நான் சொல்லுகிறேன், Again and again, I tell you. தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? Who is she that is leaning on her beloved? ஒருவள் எதிலே சார்ந்திருக்கிறாள் தெரியுமா? Oh, on whom is இயேசுவின் மேல் சார்ந்திருக்கிறாள். she is leaning on Jesus. வனாந்தரம் பாதை, The wilderness path, in the தண்ணீர் wilderness. இல்லாத பாதை, The path without எதிரிகள் துரத்துகிற பாதை, The path where the enemy தேவைகள் faces. மிகுந்த பாதை. The path where all problem is. நான் சொல்லுவேன், I tell you. அவள் எதுல சார்ந்தா தெரியுமா? You know where was she leaning? எதுல சார்ந்தா தெரியுமா? You know where was she leaning? தன் தேவனிலே She was leaning on her God. தன் தேவனிலே சாய்ந்து, She was leaning on God. ஆண்டவரே, Lord, ஆண்டவரே, Lord, என் பிரச்சனையிலே நான் உம்மை சாருகிறேன். in my problems I lean on you. என் பிரச்சனையிலே நான் உம்மை சாருகிறேன். So in my problems I lean on you. எனக்கு நடத்தும். Lord, lead me, O Lord. என்னை நடத்தும். Lead me, O Lord. நான் உட்கார மாட்டேன், I will not sit. நான் நடப்பேன். I will walk. இன்னைக்கு நான் எழும்பி நடக்க போறேன். I will rise up and walk today. அநேக தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டீங்க. Children of God have become weary and faint. போதும்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டீங்க. You say it is enough. இதுக்கு மேல பாதை இல்லைன்னு உட்கார்ந்துட்டீங்க. There isn't any way further. இன்னைக்கு ஆவியான சொல்லுகிறார், The Spirit of God says, நான் உன்னை நடத்துவேன். I'm going to lead you. நான் உன்னை நடத்துவேன். I'm going to lead you. எது வரைக்கும் நடத்தும் தெரியுமா? How long would he lead? நீ போய் சேர வேண்டிய லக்குல போய் சேருகிற வரைக்கும் நான் உன்னை நடத்துவேன். Up to the time you go and reach your destination, I would lead நான் you. உன்னை நடத்துவேன். I'm going to lead you. நான் சொல்றேன் அருமையானவர்களே, I will tell you, dear ones. ஒவ்வொரு பாதையில் நீங்கள் தேவன் நடத்தலை கேட்டு பாருங்கள். So ask God to lead you in each and every path. கேட்டு பாருங்கள். You ask God. நான் இங்கே வந்து கொண்டிருக்க வேளையில் When I came here, நாங்கள் 2 விமானம் மாற வேண்டும். so I had to change 2 flights. ஒன்று அமெரிக்காவிலிருந்து லண்டன் வரணும், US to லண்டன்ல London, இருந்து சென்னை வரணும். from London to Chennai. என்னுடைய மருமகன் அந்த முன்னாலே புக் பண்ணிட்டாரு, சீட்லாம் போட்டார். My son-in-law booked, என்கிட்ட சொன்னார், and he told me, மாமா உங்களுக்கு நல்ல சீட்டாக போட்டிருக்கேன், Uncle, I have booked a good seat for you. நல்ல ஃப்ரண்ட் சீட்டு, நல்ல நீங்கள் ஹைட்டாக இருக்கிறீங்கள, காலை நீட்டுற மாதிரி போட்டிருக்கேன்னாரு. So ரொம்ப சந்தோஷமா, a friend's சரி seat. அதே சீட்டை போட்டிருங்க.
So you book that seat alone. ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்ந்தப்பறம் தான் தெரிஞ்சது After சரியான நரகத்தில் மாட்டிக்கிட்டேன். I was caught in hell. இந்த பக்கத்தில் ஒரு பொண்ணு, இந்த பக்கத்தில் ஒரு பொண்ணு. To my misery, one girl at my right hand, another girl at my left. ரெண்டு பேர் கையில ஒரு சின்ன குழந்தை. And they had a small babe in their hand. அது என்ன பார்த்துட்டு இது ஒரு பக்கம் கத்துது, அது ஒரு கத்துது. And the babes were making a hue and cry. 2 வாரம் இருந்தேன், என் பேத்தியே என்கிட்ட வரல. My granddaughter never came to me, even though I was இது there. ரெண்டு புதுசா ஒரு ஆள் வந்து உட்கார்ந்த உடனே இது ஒரே கத்துது. இது ஒரு கத்து, அது ஒரு கத்து. அது அங்க துள்ளிட்டு சாயிட்டு ஒரு மிதி, இங்க மிதிக்குது, அது ஒரு மிதி, இதை ரெண்டு பேர்ட்டு மிதி வாங்கிட்டு மத்தியில. So that was the misery I had undergone because of the 2 kids, the children. நான் யோசித்தேன், ஆண்டவரே எதுக்கு இந்த இடத்த கொண்டு வச்சுக்கிறேன்? Lord, from where have you brought me and placed me? எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. என்ன நிம்மதியா போய் சேருங்கன்னு சொன்னா நம்மளை இந்த மாதிரி பிரச்சனை. I thought I would reach peace, whereas I had to suffer. எனக்கு தான் ஆண்டு அங்கே கொடுத்துக்கிட்ட ஆவியா நடத்துவார்னு என் பாட்டில் நடத்தும். ஆண்டவரே எதுக்கு இந்த சீட்டை கொண்டு எனக்கு கொடுத்தீரு? Why you gave me the seat alone? நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த ஃப்ளைட்டு புறப்படட்டும், பின்னால் பார்த்தேன் சீட்டெல்லாம் ஃபுல்லாக இருக்கு. I saw the seats were occupied. ஏதாவது ஒரு சீட்டை பின்னால் புறப்பட்ட உடனே அந்த ஏர் ஹோஸ்ட்டை கூப்பிட்டு கொஞ்சம் ஏதாவது சீட்டை மாற்றி கொடு. 2 பேர்கிட்ட மிதி வாங்க முடியலை. இதை அழுதுகிட்டு என்ன மிதிக்குது இந்த பக்கம். எவ்வளோ என்ன மிதி வாங்கிட்டேன். The babies were just stamping me on either side. அந்த பொண்ணு சொல்லுது, அங்கிள் எக்ஸ்கியூஸ் மீ, மன்னிச்சுங்க. பரவாயில்லம்மா, என் பேர பிள்ளைங்க தானே, சின்ன குழந்தை, அது என்ன அது மிதிச்சா என்ன பண்ண. It's like my உள்ளத்துல வேற மாதிரி இருக்கு. வெளியில கோபா பண்ண முடியும், சின்ன குழந்தை, கை குழந்தை, என்ன பண்ண முடியும்? What can we do to? நான் சொன்னேன், ஆண்டவரே எல்லாம் நன்மைக்கு தானே செய்ய போறீரு, நீ தீமை செய்ய மாட்டீர. Everything you do for good, O Lord. இந்த பிரச்சனை அவளுக்கே தாங்க முடியல போல் இருக்கு. அந்த ஏர் ஹோஸ்ட்டை கூப்பிட்டா. They call the air hostess. எனக்கு அந்த ஹையர் கிளாஸ் போகிறதுக்கு நான் எவ்வளவு காசு கட்டணும்னு சொல்லுங்கள், நான் கட்டிடுறேன், என்னை ஹையர் கிளாஸ்க்கு அனுப்பிடுங்க அப்படின்னு. அவன் பார்த்தான். ஜஸ்ட் 5 minutes வெயிட்ஸ். நேராக போனான் உள்ளே. எங்கள் ஹையர் ஆஃபீஸரில் கேட்டு வரேன். உள்ளே போயிட்டு வெளியே வந்தான். நீ குழந்தை வச்சுருக்க, உனக்கு ஹையர் கிளாஸ் கொடுக்க முடியாது, அந்த ஜென்டில்மேன் அங்கே மாற்றிடுறேன். You are having the babe, I cannot shift you to the higher class. Maybe I can shift the gentleman there. எல்லாம் ஹையர் கிளாஸுக்கு மாற்றி பிஸ்னஸ் கிளாஸுக்கு மாற்றிட்டான். So I was sent to the business. ஐயோ, ராஜ சாப்பாடு என்ன, நல்ல அழகாக தூங்கி நல்ல இளைப்பாரி. I had a wonderful. நான் யோசிச்சுட்டே வந்தேன், என் மருமக வேற எந்த சீட்டு போட்டாலும் எனக்கு பிசினஸ் சீட் கிடைச்சிருக்காது. I would not have received that business seat if I were to sit elsewhere. பட் பிரச்சனைக்கு நடுவுல என்ன இருக்கு? What is there amidst a problem? பிரச்சனை வந்தாதான் உயர்வு இருக்கு. Only when there's a problem there's an இந்த ரெண்டு பேட்ட மிதி வாங்காம பிசினஸ் கிளாஸ் போயிருக்க முடியாது. நான் without the stamping of the 2 kids I would not have gone to the business class. அப்பதான் யோசித்தேன். Only then I thought. ஏன் நடத்தல எப்படி இருக்கு? நான் சாதாரண டிக்கெட் வாங்கிட்டு பிசினஸ் கிளாஸ்ல வந்தேன். So with a common ticket I went to the business class ticket. கொஞ்ச நேரம் மிதி வாங்குனது. Getting stamped by the toddlers for some time. நான் சொல்லியிருக்கலாம், ஏம்மா பிள்ளைய ஒழுங்கா எதுக்கு மிதிக்கு என்ன மிதிச்சுட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனையே வேற மாதிரி ஆயிருக்கும். Had I expressed myself, the problem would கொஞ்ச நேரம் மிதிச்சது எனக்கு ஒரு ப்ரமோஷன். So there was a small promotion in it. ஆண்டவர் பாருங்க, Look at the இந்த Lord. பின்னால வராம பாருங்க, எகிப்து அவனால தாங்க செங்கடல் பிளந்தது. அவன் வரட்டா, பாவி வரட்டா, செங்கடல் பிளந்திருக்காது. So if the enemy would not have come, the Red Sea would not have divided. இந்த வனாந்தரம் இல்லாட்டா மன்னா வந்திருக்குமா? Without wilderness they won't. இந்த வனாந்தரம் இல்லாட்டா கடல் பிளந்திருக்குமா? கண்மேல பிளந்திருக்குமா? Whether the நான் சொல்றேன், would have split. பிரச்சனை தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற வாய்க்கால். So problem is a place where it brings us blessing. நான் சொல்றேன், நீங்க பிரச்சனையை பார்த்தீங்கன்னு சொன்னா கண்மேல பிளக்காது. If you look at problem, the rock would not split. நான் சொல்றேன், அந்த பிரச்சனைக்கு நடுவிலே உன்னை ராத்திரியும் பகலும் நடத்துகிற கர்த்தர் விலகவே மாட்டார். The Lord who's leading you night and day would நீங்க never நினைச்சுக்காதீங்க பிரச்சனை வந்த உடனே தேவன் விலகிட்டாரு. Do not think if the problem தேவன் is என்ன that God is கைவிட்டாரு, God has அதனால தான் பிரச்சனை வருது. It is because of நீங்க that the நினைக்காதீங்க, problem is coming. பிரச்சனை தான்
உன்னை தேவனை பக்கத்துல சேர்க்கிற ஒரு பெரிய ஆயுதம். Problem alone is a great weapon that will lead you to நாமத்துக்கு God. மகிமை உண்டாவதாக. Glory be to the இந்த name of God. எகிப்திய சேனை பின்னால வரட்டா, The நீ Egyptian ஜெபம் army. பண்ணிருக்கவே மாட்ட, You can never, நீ never, அழுதுருக்கவே மாட்ட. you would never have cried. தேவன் சத்தத்தை கேட்டு பெரிய அற்புதத்தை, God heard பிளக்க முடியாத கடலை பிளந்தார். and he divided the Red Brother, Sea which could not have been divided. இன்றைக்கு நான் இயேசுவின் நாமத்துல தாழ்மையா சொல்றேன். Brother, I tell you in the name of Jesus, இன்னைக்கு நீ கடற்கரை ஓரத்துல நின்றுகிட்டு இருக்கலாம். you may be standing in the seashore. இவ்வளவு பெரிய தேவையை நான் எப்படி சந்திப்பேங்கிற பெரிய ஏக்கத்தோடு நின்று கொண்டிருக்கேன். With a great pain, இந்த as how எதிரியை நான் எப்படி அழிப்பேங்கிற கேள்வியோடு நின்று கொண்டிருக்கேன். how am I to destroy my adversary? நான் ஒரே ஒரு வார்த்தையோட செய்திக்குள்ளே நான் போகல, I'm not going to the message. ஒரே ஒரு வார்த்தையோட முடிக்கிறேன். With one word I tell you, உன்னை நடத்துகிற கர்த்தர் உனக்கு உன்னோடு இருக்கிறார். the Lord is there with you, is able to lead you. உன்னை விலக மாட்டார், He would not depart from you. விலகவே மாட்டார். He would never depart from you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? என்னை விலக மாட்டார். He would never depart. இரவும் பகல் பாத தெரிஞ்ச வேளை, Night and day. இரவு பகல் தெரியாத வேளை, வழி தெரியாத வேளை, So night and ரெண்டு day. வேளையிலையும் உன்னை விட்டு விலகவே மாட்டார். Both the times he would never, God would never நீங்க depart. பொய்யா பாடாதீங்க. கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். சும்மா உணர்ச்சி வசப்பட்டு பாடாதீங்க, Do not sing out of emotion. உணர்ச்சி வசப்பட்டு சொல்லாதீங்க. Emotionally do not sing. Believe. You ought to believe. நீங்க விசுவாசிங்க. You ought to believe. நீங்க இப்ப நடந்து கொண்டிருக்கிற பாதை என்னன்னு எனக்கு தெரியாது. I do not உங்க know the எல்லாரையும் path. தெரியும், I know பட் all நீங்க of you. போற பாதை எனக்கு தெரியாது. I know not the path. ஆனால் நான் ஒன்றை தைரியமாய் சொல்லுவேன். I tell you one thing. யோபு சொன்னது போல, நான் போகும் வழியை தேவன் அறிவார். God knows the way wherein I walk. அந்த வழியை செம்மையாக்குகிற வழியையும் தேவன் அறிவார். God knows the path wherein he அந்த would வழியை catch us. செம்மையாய் நடத்துவதற்கு தேவன் அறிவார். God knows that He would lead us and என் direct பாதையை us. செம்மையாக்க தேவன் அறிவார். God knows us to direct us in the என்னை path. வழியை சீர்படுத்த தேவன் அறிவார். God knows to correct us in the path. ஆகையினால் Therefore, என் சுய புத்தியில சார்ந்துக்கவே மாட்டேன். I would not lean on my understanding. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுவாரானார். May the Lord God speak to you. எல்லாரும் கண்களை மூடு. Let's close our eyes. Like இன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு தேவன் சொல்லி அனுப்புகிறார். God says only one word. மகளே, Daughter, பெரிய அலை மோதுகிற கடலுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். you're standing amidst a roaring sea. விட்டு வந்த எகிப்திய சேனைகள் பெரிய ஆரவாரத்தோடு பின்தொடர்ந்து வருகிற ஒரு பெரிய பாதையில் நின்று கொண்டிருக்கிறாய். You're standing in the path where a great Egyptian army is chasing you. 30 லட்சம் பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்கிற எப்படி முடியும், என்னால முடியாது என்ற நிலையில நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். How is it possible to feed 30 lakhs? இவ்வளவு பேருக்கு தண்ணீர் எங்கிருந்து வரும் எனக்கு தெரியாது. How about supplying water to all? இவ்வளவு பேருக்கு இறைச்சி எப்படி கிடைக்கும் தெரியாது. How to supply meat to all these? எரிகோ மதில் எப்படி உடையும் தெரியாது. How the walls of Jericho would யோர்தான் எப்படி பிளக்கும் தெரியாது. break. How Jordan would divide, I know இந்த not. பெரிய வனாந்தரத்தை எப்படி கடப்பேன் How would I cross எனக்கு the great தெரியாது. wilderness? I know not. எனக்கு ஒண்ணும் தெரியாது. I know not. எனக்கு ஒண்ணு தெரியும். I know only one thing. என்னை அழைத்த தேவன் இரவும் பகலும் என்னை விட்டு விலகவே My மாட்டார். God who called me would never depart from me. அவர் என்னை நடத்துவார். He would lead me. அவர் என்னை நடத்துவார். Let him lead me. என் தேவனை நடத்துவார். My God is able to lead me. எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீங்க? many of you believe தேவன் என்னை நடத்துவார். God is able to lead me? தேவன் என்னை நடத்துவார். God is able to lead me. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, Look unto the Lord and நீர் tell, என்னை நடத்துவீர். Lord lead me. நீர் என்னை நடத்துவீர். தேவனை பார்த்து சொல்லுங்க, நீங்க இன்னைக்கு என்ன பிரச்சனையில இருக்கலாம், Look unto God and நீ say, என்ன whatever தேவையில may be the இருக்கலாம், Whatever may உன் be your, பாதை எதுவாய் இருக்கலாம், whatever may be your you path, believe in தேவனை விசுவாசியுங்கள். you believe in God. என் தேவன் என்னை நடத்துவார். God is able to lead. என் தேவன் என்னை விலக மாட்டார். God would never depart. தேவன் விலக மாட்டார். He would never depart. என்னை விட்டு விலக He மாட்டார். would never depart. என்னை நடத்துவார். He's able to lead. என்னை பாலும் தேனும் தேசத்துல கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் தேவன் என்னை நடத்துவார். God would lead me to the land flowing. மரண பரியந்தம் தேவன் என்னை நடத்துவார். He would lead me up to my என்னை death. வலுவாமல் என்னை நடத்துவார். He would lead me. ஓ ராபாஷா பாபா பாதல பரதல பரதல பாரி ஓ ராபாலா தோல பாரி அந்தலா ஷாபூரியா ஹalleluya ஹalleluya கர்த்தரே பா சொல்லுங்க, நடத்துவீர் ஆண்டவரே. வாய் திறந்து சொல்லுங்க,
வாயை திறந்து சொல்லுங்க. Open your mouth and நீங்க tell எந்த him. பிரச்சனையில இருக்கலாம், எந்த வேதனையில இருக்கலாம், Whatever may be என் your தேவனை problem, நடத்துவார், whatever என்னை may be your நடத்துவார், pain, God என்னை is விட்டு able to விலகவே lead you. மாட்டார், He would never என்னை depart விட்டு from you. விலகவே He would மாட்டார், never depart from you. இயேசு என்னை விட்டு விலகவே மாட்டார், Jesus would never என்னை depart. கைவிடவே மாட்டார், never forsake my ராத்திரி பகல் என்னை கைவிடவே மாட்டார், night he would never leave என்னை me. காண்கிற தேவனை நான் என்னை காண்பேன், I would look unto the Lord. அவர் என் வழிகளை எல்லாம் அறிவார். He knows my ways. பிரதர் சிஸ்டர், கர்த்தர் உன்னோடு பேசுவாரான. If the Lord would speak to you, உன் வீட்டின் மேல் ஒரு பயங்கர காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. a great wind is உன்னுடைய blowing. படகின் மேல் பெரிய காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. There is a strong wind against your boat. நீ கரையே சேர முடியாத நிலை உண்டாகி விட்டது. A state where you cannot reach the shore. எல்லாம் மூழ்க போகிறது, Everything is going to sink. எல்லாம் மூழ்க போகிறது, Everything is going to be. குடும்பமே மூழ்க போகிறது, The family is going to be destroyed. உன்னுடைய ஊழியமே மூழ்க போகிறது, Ministry is going to be destroyed. எல்லாமே மூழ்க போகிறது, Everything is going to be பட்ட destroyed. பிரயாசங்கள் எல்லாம் மூழ்க போகிறது. All your efforts would go in vain. ஐயரே, நாங்கள் சாகிறோம். Sir, we perish. தேவன் சொல்லுகிறார், நீ சாவதில்லை, God says you will never die. நீ சாவதில்லை, You would never die. உன்னுடைய கப்பலை நான் ஓட்டுவேன், I would lead you. உன் குடும்பத்தை நான் நடத்துவேன், I would lead your family. உன் கம்பெனியை நான் நடத்துவேன், I would lead your company. உன் தொழிலை நான் நடத்துவேன், I would lead your உன் business. பிரச்சனையை நான் நடத்துவேன். I would lead your problem. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, I will never depart. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, I will never depart. நான் உன்னை கைவிடுவதில்லை. I will never forsake. உன்னை நடத்துகிற சுக்கானை என் கையிலே கொடுத்து விடு. So whatever is leading you, give உன் it சுய into my புத்தியிலே hand. சாயாதே. Do not lead on your உன் own. சுக்கானை என் கையிலே கொடுத்து விடு. So whatever you think, you நான் உன்னை அக்கறை கொண்டு போய் சேர்ப்பேன், I will lead you to that place. நான் உன்னை அக்கறை கொண்டு போய் I will சேர்ப்பேன், lead you to the other shore. நான் உன்னை சேர்ப்பேன். I will lead you. I am the Lord. நானே கர்த்தர். நான் நற்கிரியை தொடங்கின தேவன் முடிவு பரியந்த உன்னை நடத்துவேன், To the end I'm going to lead you. நான் நடத்துவேன், I will lead you. நான் கைவிடவே மாட்டேன். I will never forsake உன் you. படகு கவிழ்வதில்லை, Your boat will உன் never குடும்பம் கவிழ்வதில்லை, sink. Your family would never உன்னுடைய perish. கம்பெனி கவிழ்வதில்லை, Your company would உன் never உத்தியோகம் கவிழ்வதில்லை, உன் வேலை கவிழ்வதில்லை, Your needs would never உன் come. சரீரம் கவிழ்வதில்லை. Your body will never come to an end. நானே கர்த்தர், I am the Lord. நானே கர்த்தர், I am the Lord. நானே கர்த்தர், I am the நானே Lord. கர்த்தர். I am the Lord. நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன், I will lead you. நான் சேர்ப்பேன், I will lead you. நான் சேர்ப்பேன். I will lead and gather you to that place. ஏறக்குறைய 2 வாரங்களை ஆயத்தம் பண்ணுகிறேன்.
I was preparing this message for almost 2 weeks. காலையிலே நான் ஏறக்குறைய 1.5 மணி நேரம் பேச நான் திட்டமிட்டிருந்தேன். This morning I decided to speak for 1.5 hours. ஆனால் இன்னொரு அரை மணி நேரம் கூட பேச I முடியவில்லை. was not able to speak even for half an hour. செய்திக்குள்ளேயே செல்ல முடியவில்லை. I could never enter the message. தேவனுடைய நடத்துக்குள்ள தேவ நடத்தலுக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். I surrendered myself to the leading of God. நான் சொல்லுவேன், I will tell you, இரண்டாவது ஆராதனையிலையும் even in the second worship, தேவ நடத்தல நான் பேச வந்தேன். I came to speak on what God ஆனால் has ஆண்டவர் இந்த ஆராதனையிலையும் with the Lord, even in this worship. தேவன் வேறு விதமாக நடத்தி கொண்டே இருக்கிறார். God is leading us in a மகனே, நீ ஒன்றை சொல்லி அனுப்பு. Son, you tell one thing and send. நான் இரவும் பகலும் வழி நடத்த கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி அனுப்பு. Day and night I am able to lead them. Tell them and send சொல்லி them. அனுப்பு. Tell them and send them. எல்லாம் அடங்கும். Everything would end. இன்னைக்கு எல்லாம் அடங்கும். Everything would end. நான் சொல்றேன், I tell you, யாத்திரை பண்ணுகிற உனக்கு you who are on the முன்னால journey, பாறை இருக்கலாம், you may have the problems, மின்னல் இருக்கலாம், you may have the lightning, முழக்கம் இருக்கலாம், பெரிய ஆரவாரம் இருக்கலாம், there may be a great என்ன traffic, இருக்கலாம். anything may be there. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க விசுவாசத்தோடு பாடுகிற வேளையிலேயே எல்லாம் அடங்குதுன்னு தீர்மானம். When you sing with belief, everything would come to end. எல்லாம் அடங்குது. Everything would come to இந்த end. காலை வேளையில தேவன் எல்லாத்தையும் அடக்குகிறார். This morning, God is controlling எல்லா everything. கொந்தளிப்பையும் தேவன் God அடக்குகிறார். is controlling the tempest. எல்லா கொந்தளிப்பையும் அடக்குகிறார். God is controlling the tempest. எல்லா இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். In the name of Jesus, I உன் believe. வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற அத்தனை கொந்தளிப்பையும் தேவன் அடக்குகிறார். All the turmoils in your In the life, name God of is controlling. Jesus. In the name of Jesus. இயேசு நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். I believe in the name of Jesus. உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அத்தனை கொந்தளிப்புகளையும் தேவன் இப்பொழுதே அடக்குகிறார். Every tempest against அடங்குகிறது. God is controlling. அடங்குகிறது. They are being கர்த்தர் controlled. உன்னோடு கூட இருந்து அடக்குகிறார். The Lord is எத்தனை controlling. பேர் How many விசுவாசிக்கிறீர்கள்? of you believe? எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீர்கள்? many of you believe? நீங்கள் இந்த பாதையிலே போவீர்களானால் If you would walk in that உங்கள் path, பிரச்சனை அடங்காத பாதையிலே போய் you கொண்டிருப்பீர்களானால் are walking the path where the problems would never நீங்கள் end. தேவனை பார்த்து சொல்லுங்கள், Look unto God and say, இயேசுவின் நாமத்தில் எல்லாம் அடங்குகிறது. in the name of Jesus, எல்லாம் everything is அடங்குகிறது. coming எல்லாம் under அடங்குகிறது. Everything அடக்க is coming முடியாத under வேளையில் subjection. அடங்குகிறது. In Everything the is name in of control. Jesus. In the இயேசு name of நாமத்தில் Jesus. இயேசு ஆவியானவர் நாமத்தில் அடக்குகிறார். The Spirit of ஆவியானவர் God. அடக்குகிறார். The Spirit of God. பலம் செய்ய முடியாததை, பராக்கிரமம் செய்ய முடியாததை ஆவியானவர் நடத்தி எல்லாம் அடக்குகிறார். Whatever man cannot do, whatever the world cannot do, the Spirit is controlling. ஆண்டவரே, Lord, நீர் அடக்கிறதுக்காக நன்றி. I thank thee for bringing everything under நீர் subjection. அடக்கிறதுக்காக நன்றி. I thank thee for bringing everything under subjection. தேவனை பார்த்து சொல்லுங்க. Look unto God and tell. கப்பல் ஏறி போருக்கு கடல் மோசம் வாரினோ பாறை நீர் முழக்கம் காற்று பூமகெல்லாம் அடங்கும். ஏரோடேலி பரம் ஜோதி எல்லாரும் பயபக்தியோடு எழும்பி நின்று, எல்லாரும் எழும்பி நின்று All of you stand up. இந்த மூன்றாவது சரணத்தை பாடும். The third, எங்கள் உள்ளம்
உம்மை நோக்கும். Our hearts would look இன்ப துன்ப காலத்தில் during time of hardship. எங்கள் ஆவி உம்மிலே தங்கும். Our spirit இகபர ஸ்தலத்தில் இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டியாயிரும். காற்றமைத்து துணை நின்று கரை சேர செய். கர்த்தர் ஏன் இதை காலையிலையும் இந்த வேளையிலையும் வற்புறுத்துறாரு தெரியல. why God is நீங்க compelling போற us. பாதை எனக்கு தெரியாது. I know not the path ஆனா wherein you உங்கள் walk. இருதயங்களை அறிந்த தேவன் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். God who knows your heart is conversing with you. நீங்க ஒருவேளை நினைக்கிறீங்க என் படகு கவர்ந்துரும், Probably you think your boat would sink. என் வாழ்க்கையில இனி ஒரு வெற்றி இல்லை, There isn't anything in my life. இனி நான் முன்னேற முடியாது, Everything is impossible. என் வாழ்க்கையில ஒரு செழுமை இல்லை. There is nothing flourishing in my life. ஆண்டவர் உன்னோடு முகமுகமாய் சொல்லுகிறார். The Lord is speaking you face to face. மகளே, Daughter, நான் கரம் பிடித்தவர் உண்மை உள்ளவர். I who have caught your hand is faithful. நான் கடைசி வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டேன். I will never forsake you to the end. நான் உனக்கு முன்னால போவேன். I will walk before you. கோணலானதெல்லாம் நான் செவ்வையாக்குவேன். I'll make the crooked way straight. இருளை எல்லாம் நான் வெளிச்சமாக்குவேன். I'll make the நான் darkness உன்னை light. கைவிடவே மாட்டேன். I will never forsake you. நான் உன்னை கைவிடவே I will மாட்டேன். never forsake you. நீ மாத்திரம் என் கையை விட்டுறாத. You should not leave my நீ hand. மாத்திரம் என் கையை விட்டுறாத. You should not leave my hand. என்னுடைய கையை இன்னும் கெட்டியா நீ பிடிச்சுக்கிட்டியானா, If you cling உன்னுடைய துன்ப நேரத்துல இன்னும் என் கையை பிடிச்சுக்க. during the times of trouble, cling. என்னுடைய on. கருத்தை நீ விடாத, நான் உன்னை விடவே மாட்டேன். Catch hold of my hand. I'll never நீ leave you. என்னை விடுகிற வரைக்கும் நான் உன்னை விடவே மாட்டேன். Up to the time you leave me, I நான் would not leave. கண்டிப்பாய் உன்னை கரையில கொண்டு போய் சேர்ப்பேன். Definitely, I'll take you to the other shore. ஓ ஜீசஸ். உணர்ச்சி பூர்வமாக அல்ல, Not emotionally, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. from the depth of your heart. இயேசுவே, Jesus, என் குடும்பமாய கப்பலை நீர் ஓட்டும். Lord has got to lead my என் family. வாழ்க்கை படகை நீர் ஓட்டும். You have to take the என் life. தொழிலை நீர் ஓட்டும். You have to lead my என்னுடைய business. பிசினஸை நீர் ஓட்டும். You have to take care of my business. நிச்சயமாய் நீர் ஓட்டுவீர். என்னை கரை கொண்டு போய் சேர்ப்பீர். Lead me and take me to the shore. எல்லாரும் ஆச்சரியப்படும் விதமாய் கரை கொண்டு போய் சேர்ப்பீர். That all may be surprised you. ஓரபா ஷபௌரி அந்தரா சக்கமாவுரியா. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். He who has called me is faithful. எங்கள் உள்ளம் ஓமை நோக்கும் என்பதுண்ட காலத்தில் எங்கள் ஆவி உம்மேல் தங்கும்.
நிமிஷம் தேவ சமூகத்தை உணருங்க. One moment, let us realize the presence of God. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, மகளே, Son, நான் உன்னை கரம் பிடித்தவர் உண்மை உள்ளவர். I am faithful. I have caught hold of your hand. நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். I would never depart from you. ஃபீல் தேவன் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணருங்க. Try to feel the presence of God. அவர் இரவும் பகல் என்னோடு இருக்கிறார். Day and night is there with me. என் பக்கத்திலே இருக்கிறார். He is besides me. எனக்கு முன்னாலே இருக்கிறார். He is there before you. என் பக்கத்திலே எனக்கு நிழலாகவே இருக்கிறார். He is besides me even as a shadow. என் பக்கத்தில் நிழலாக இருக்கிறார். He is there as a shadow besides me. Feel God's presence. தேவனுடைய பிரசன்னத்தை உணருங்க. Feel presence. ஓ the ரபா presence of God. ஷபூரியாந்தரா சிகாமா பாபாலா ஷகபா ஓ கபாபாலா ஷபூரியாந்தலா கமாவுரியாந்தலா கமாவுரி நீ கபாபாலா தூரபாவுரியாந்தலா ஷதலா. தேவன் எல்லாவற்றையும் சீர்படுத்துகிறார். God is able to correct உன்னுடைய everything. வழியை நான் செவ்வையாக்குவேன். I will correct your path. உன்னுடைய வழியை நான் செவ்வையாக்குவேன். I will correct your path. உன்னுடைய வழியை நான் சீராக்குவேன். I will rectify your path. உன் வழியிலே இருக்க இடர்கள் எல்லாம் நான் விலக்குவேன். I will remove all the obstacles of the way. நானே கர்த்தர். I am the Lord. 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 தேவன் சொன்னார், நானே கர்த்தர். I am the Lord. என்னை அல்லாமல் வேறொரு கர்த்தர் இல்லை. Without me there is no உன் other God. பிரச்சனைக்கு வேறு விமோசனமே இல்லை. There is no other solution for your நீ problem. எங்கேயும் ஓடாதே. Do not run anywhere. நான் உன்னோடு இருக்கிறேன். I am there with you. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும், சமாதானம், பாதுகாப்பும், வழிநடத்தலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் வருகை மட்டும் நம்மோடு இருப்பதாக. ஆமென்.